ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங். உலக மக்களே வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தினசந்தி தான். நீங்கள் செய்தி பார்த்தீங்கன்னா 14/8/2025. ஓகே ஃபைன். ஆமாம், போன வாரம் இதே மாதிரி வேலைக்கிழமை தான் நினைக்கிறேன் நட்சத்திர பேட்டி. ஆமாம், நிறைய பேர், ஏகப்பட்ட பேர், தௌசண்ட்ஸ் மேலே போயிருக்குது பார்த்தேன். தேங்க்ஸ் டு ஆல். ஆமாம், வீடியோ பார்த்த அனைவர்களுக்கும், சப்போர்ட் பண்ண அனைவர்களுக்கும் நன்றி. இன்றைக்கி மீண்டும் ஒரு நட்சத்திர பேட்டி. ஆமாம், அவங்க யாருன்னாக்க போன தடவை வந்து நம்ம விஜய் சேதுபதியை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கனாக்க சுவாசிகா. ஆமாம், அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, பெண்கள் தான் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படி? ஆமாம், நம்ம ரஜினி அவர் சொல்லுவார் பாருங்க, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு. அவர் மட்டும் சொல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எல்லா விஷயமும் அவர்கள் கையில் இருக்கிறது. அடுத்தவர்கிட்ட போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதான் முக்கியம். ஸோ பெண்கள் தான் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சொல்வது யாருன்னா சுவாசிகா. நட்சத்திர பேட்டி. அவங்களுக்கு பயோடேட்டாலாம் இருக்குது. ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புவது நல்ல படங்களுக்கு ஆதரவு தாருங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே நம்ம பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னால் அவங்க யார், என்ன, ஏது, எங்கே பிறந்தாங்க, வளர்ச்சி என்ன, இப்போது அவங்களுடைய வளர்ச்சி என்ன, அவங்க ஃப்யூச்சரில் என்ன என்பது பற்றியெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் மேலோட்டமாக பார்த்தேன். அதை உங்களுக்கு நான் ரொம்ப விரிவாக படித்து காட்டுறேன். ஸோ இவங்க சுவாசிகா இருக்காங்க பாருங்கள். இவங்க யாருன்னாக்க இது நான் பார்த்துருக்கேன் இவங்கள. ஆமாம், இதோ இவங்க தான் இந்த ஆர்டிஸ்ட். இது பாருங்கள், இது ஒரு ஆங்கிளில் இருக்காங்களா, இது ஒரு ஆங்கிள், இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் வர பாருங்கள். ஆமாம், ஷீ இஸ் ஓன்லி தட். ஓகேவா? அவங்க பேர் வந்து சுவாசிகா. நட்சத்திர பேட்டி. தினத்தந்தியில் வந்து நிருபர் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அதை நான் வாட்சி காட்ட போகிறோம். அவ்வளோதான் நம்ம ஒர்க். நம்ம நேரில் போகல, நம்ம பேட்டி எடுக்கலை. நம்மளை யாராவது கூப்பிட்டா நம்ம போவோம். யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க, சப்போஸ் யாராவது நடிகைகள் இருந்தால் உங்களை வந்து பேட்டி காணணும்னு சொன்னால், நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கேமராஸ் இருக்குது. நம்மளும் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கோம், ரியல் ரேடோ ரியாலிட்டி சொல்லிட்டு. உங்களுடைய பேட்டி வந்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டால் நீங்கள் வந்து ஆமாம் நீங்கள் நான் ஃபோன் நம்பரில் வந்து யார் தேதி இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து அந்த ஃபோன் மட்டும் கால் தான் நான் அட்டென்ட் பண்ணுவேன். மற்றபடி வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் அது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூ நெவர் கேஷ் மீ. அதாவது பண்ணுங்கள். அந்த மாதிரி வேணும்னாக்கா என் இமெயில் இருக்குது. இமெயிலில் இந்த மாதிரி நீங்கள் தெரிவிங்க. இமெயில் நான் பார்ப்பேன். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் வந்து என் நம்பர் உங்களுக்கு நிச்சயமாக அதில் இருக்குது. அதில் போய் இந்த மாதிரி நான் ஒரு நடிகை நீங்கள் வந்து பேட்டி எடுக்க முடியுமா இந்த மாதிரிலாம் கேட்டிங்கனாக்க நான் உங்கள் முகம் பார்ப்பேன். நீங்கள் நடிகை தானான்னு பார்ப்பேன். இல்லை வேறு யாராச்சும் என்னை கலாய்க்கிறாளா, இந்த மாதிரிலாம் நான் நிறைய விஷயம் வந்து அனலைஸ் பண்ணி நம்பக தகுந்த மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் கேமராலாம் தூக்கிட்டு வருவேன். இல்லை சும்மா ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். புரியுதுங்களா? சும்மா அவனுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க பின்னால் நான் சுற்ற மாட்டேன். தட்ஸ் மை கேரக்டர். ஓகே, அப்படியே நம்ம இது உள்ளே போயிடலாம். என்னை பற்றி சொல்லியாச்சு, நன்றியும் சொல்லிட்டேன். போன நட்சத்திர பேட்டிக்கு இந்த நட்சத்திர பேட்டியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகேவா? இவங்க யார் இந்த சுவாசிகா? அதான் பார்த்தீங்களே ஃபோட்டோ, மீண்டும் கூட பார்த்துங்க. ஆமாம், அவங்க யார் அப்படின்னு சொன்னாக்க, ஓகே, ஆமாம், பொம்மை மாதிரி உட்காந்து வச்சுருக்கேன். அப்புறமா எதாவது கொடுக்குறேன் செத்துரும். நான் படிக்கிறேன் கடிச்சு முடியாது, நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு கம்பல் பண்ணி பக்கத்தில் உட்கார வச்சிங்கன்னா மோகனாவை. ஓகே, காண்டுல இருக்கும், கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்படிலாம் இல்ல. சரி, அப்பா படிச்சா ஏதாவது கதை சொல்லுவாங்க. நான் படிச்சேன்னா எனக்கு அது தெரியாதுல்ல, அதனால அப்படி இல்லை. நான் வேணும்னு தான் இப்போ மோகனா அவங்க உட்கார வச்சிருக்கேன். ஏன் தெரியுங்களா? நான் எப்படி பேசுகிறேன், எங்கெங்கெல்லாம் லேக் எடுக்கிறேன், எப்படி வந்து உள்ளுக்குள்ளார போகிறேன், அவங்கள பற்றி பேசுகிறேன், இடையில எப்படி அவங்க எல்லாத்தையும் அது தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் உட்கார தானே தெரிஞ்சுக்கும் அறிஞ்சிக்கும். அதுக்கு தான் உட்கார வச்சுருக்கேன். மீண்டும் அடுத்த வாரம் வேணா நட்சத்திர பேட்டி நான் அதை படிக்க விட்றேன். ஆனால் ஒழுங்காக நான் எப்படி படிக்கிறேன்றதை அது கற்றுக்கிட்டா, எனக்கு சர்டிஃபிகேஷன் வந்தால் நான் படிக்க விடுவேன். இல்லை நான் படிக்க விட மாட்டேன். அடுத்த வாரமே தான் படிப்பேன். எஸ், சரி, நம்ம அப்படியே போகலாம். ரொம்ப நேரமாக வளவலன்னு பேசிட்டேன். ஓகேவா? இந்த சுவாசிகா என்பவர்கள் பார்த்தீங்கன்னாக்க கேரளாவை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழில் வைகை படத்தின் மூலமாக சினிமாவிற்குள் நுழைந்தவர். சரிங்களா? வைகை படம் மூலமாக சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ரைட்டு. ஆமாம், நடிகை
சுவாசிகா வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் முன்னணி நடிகையாக இருக்கும் இவர். மலையாளத்தில் முன்னணி நடிகை, சரிங்களா. அப்புறம் அந்த ரப்பர் பந்து படத்தில் அந்த இவரு கூட நினைக்கிறேன், அந்த பேர் நல்ல பேருங்க, எனக்கு அவர் பிடிக்கும். இந்த ரப்பர் பந்து அந்த கிரிக்கெட் படம் தானே அது, என்ன படம்ல ரப்பர் பந்து. ஆமாந்தல. ஸோ அவர் அந்த நடிகர் எனக்கு பிடிக்கும், ஆனால் பேர் தொண்டையில் இருக்கு வரல. சரி அது பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. மலையாளத்தில் முன்னணி நடிகையாக இருக்கும் இவர் ரப்பர் பந்து படத்தில் தமிழ் ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டார். தொடர்ந்து மாமன் படத்தில் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், சூரி, மாமன் சூரி தானே? நான் பார்க்கல, ஆனால் சூரி தான். ஆமாம் மாமன். அப்புறம் ரெட்ரோ, மாமன் ரெட்ரோ. ரப்பர் பண்ட் படத்துல சூரிய இருப்பாரா? இல்ல இல்ல இல்ல, அதுல வந்து வேற ஒரு ஹீரோ, அந்த மாமன் அட்டகத்தில வர ஹீரோ, அந்த ஹீரோ. அப்போ அந்த மாமன், ரெட்ரோ ஆகிய படங்களில் நடித்தவர் அவர், சரிங்களா. தற்போது சூர்யாவின் கருப்பு படத்தில் நடித்து முடிந்திருக்கு. இன்னும் படம் ரிலீஸ் இல்லையா தெரியல, எனக்கு சரியா தெரியல. ஆமாம், இங்கே அப்படி தான் போட்டுருக்காங்க. தற்போது சூர்யாவின் கருப்பு படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். மாதவனுடன் தமிழில் ஒரு வெப் சீரியலும் போது போல இருக்குது, மாதவன் கூட வெப் சீரியலாக. ஆமாம், தெலுங்கில் வந்து ஆமாம் துல்கர் சல்மானுடன் ஒரு படத்திலும் நடித்து கொண்டு, துல்கர் சல்மான் மம்முட்டி பையன், ஆமாம் அவர் கூட நடிக்கிறாங்க போல இருக்குது. சல்மானுடன் ஒரு படத்திலும் நடித்து கொண்டு இருக்கிறார். தமிழ் மொழியில் மீண்டும் ஒரு ரவுண்டு வர தொடங்கி இருக்கும் சுவாசிகாவிடம் தினத்தந்தி நட்சத்திர பேட்டிக்காக அணுகினோம். அவரது நேர்காணல் இதோ, வாங்க அப்படியே போகலாம். ஸோ இது வந்து தினத்தந்தியுடைய நேர்காணல், நம்மளது இல்லை. நம்ம சும்மா படித்ததில் பிடித்தது அவ்வளோதான். படிக்கிறதுல நமக்கு பிடிச்சிருந்தா அதை நம்ம உங்களுக்கு வாசித்து காட்டுவோம். அதோடு நம்ம கதை முடிஞ்சிடும். நமக்கு பெரிய இன்வால்மெண்ட்டு அது உள்ள கிடையாது, ரைட்டா. ஆமாம், அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் ரிப்போர்ட்டர் வந்து சுவாசிகா கிட்ட எப்படி தொடங்குறாரு. ஆமாம், இது கேட்டுட்டு என்கிட்ட கொடு. ஆமாம், ஃபர்ஸ்ட் என்ன நான் என் பேர் மோகனா நான் கேட்குறேன். இப்போ அதான் உன்னை கேட்கல, உன் பேர் மோகனான்னு கேட்டுங்களா, கேள்வி போட்டு சொல்லு. அது இவருக்கு காண்டு, நான் பேர் சொன்னது காண்டாயிடுச்சு அங்கிள். இப்போ என்ன நினச்சிப்பாங்க, மோகனான்னு நினச்சி. இப்போ சுவாசிகாவை பற்றி கேட்க போறீங்களா, மோகனாவை பற்றி கேட்க போறீங்களா? சொல்லுங்க. அதுக்கு சிரிப்பு வேற இருங்க. சினிமா ஆசை எப்போது வந்தது, யார் கேட்டாங்க அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க. யாருக்கிட்ட? சுவாசிகா கிட்ட கேக்குறாங்க. சூப்பர், ஓகே. அதாங்க கேள்வி, சினிமா ஆசை எப்போது வந்தது அப்படி சொல்லிட்டு மோகனா கேட்க அவரு கேட்டிருக்காரு. யாரு? ரிப்போர்ட்டர் சுவாசிகா கிட்ட கேட்டிருக்காரு. இப்போ மோகனா எங்கிட்ட கேட்டுச்சு, நான் பதில் சொல்லிடுறேன். பள்ளியில் படிக்கும்போது விளையாட்டு போட்டி தவிர நாடகங்களிலும் பங்கேற்பேன். பள்ளியில் படிக்கும்போது விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்கும் தானே, ரன்னிங் ரேஸு அது இது என்னமோ சொல்லுவாங்கள்ல, அது தவிர என்னது ஆமாம் நாடகங்களிலும் பங்கேற்பேன். ட்ராமா ஆர்டிஸ்ட். அதனால் ட்ராமா ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பாக நல்லா வரும், நடிப்பு நல்லா தான் இருக்கும். ப்ராக்டிஸ் அங்கேயே ஆகிடுது இல்லை. இதோ இப்போ மோகனா இருக்குது. ஆமாம், திக்கி பேசுது. இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம போனால் வெளில போடணும். ஸோ அதுதான் பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் ஒரு ப்ராபர்ப் ஒன்று இருக்குது, பழமொழி. அது என்னன்னாக்க, ஆமாம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். எப்படி? இந்த ப்ராக்டிஸ் தான் ஒரு மனிதனை பர்ஃபெக்டாக மாற்றும் என்று சொல்கிறது ஆங்கில மொழி. மாதாவோ பிதாவோ குருவோ தெய்வமோ அல்ல. ஆமாம், ஒரு தாயால் முடியாது, ஒரு தகப்பனால முடியாது. ஆமாம், மாதா பிதா குரு எவனாலையுமே முடியாதுங்க. ப்ராக்டிஸுங்க. 10 தடவை ஜான் பாஸ்கோ அடிக்கடி சொல்லுவாங்க. 10 தடவை சொல்லு, 10 டைம்ஸ் சொல்லு, 10 டைம்ஸ் சொல்லுன்னுவேன். எல்லாரையும் சொல்லுவேன். ஏன்னா ப்ராக்டிஸ் ஒரே விஷயத்த 10 தடவை சொன்னால் அது அழகாயிடும். அதுதான் விஷயம், புரியுதுங்களா? ஆமாம், பள்ளியில் படிக்கும்போது விளையாட்டு போட்டி தவிர நாடகங்களிலும் பங்கேற்பேன். அதில் பல பரிசுகளும் வாங்கி உள்ளேன். என் நடிப்பை பார்த்த பலரும் நீ நன்றாக நடிக்கிறாய் என்று சொல்வார்கள். அது என்னை மேலும் பல நடிப்பு போட்டிகளில் பங்கேற்க வைத்தது. 6ஆம் வகுப்பு முதலே நான் நடிப்பில் பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்து விட்டேன். அதெல்லாம் உண்மைன்னு நினச்சிடக்கூடாது. 6ஆவது படிக்கும் போதே நடிப்பில் பெரிய அந்தஸ்துக்கு வரணும்னு நினச்சதாக அவங்க சொல்கிறாங்க. உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை பேட்டி தானே எதையாவது அள்ளி விடுவோம். ஆமாம், வாயில் வடை சுட்ட ஆமாம், வாயில் வடை சுடுறதோட பெரிய விஷயமாங்க.
யார் வேணா சொல்லலாம். மோகனா சுடுவான், நான் சுடுவேன், அவன் சுடுவான். எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய சும்மா சொல்லுங்க. இது நாம சும்மா தமாஷ் காமெடி இருக்கணும்ல. காமெடி இல்லைன்னா ஒரு கலகலப்பு இல்லைன்னா வீடியோ போகாது. ஆமாம், நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இன்ட்ரெஸ்டிங். அது அந்த ஏதோ நானும் மோகனாவும் ஏதோ ஒன்று பேசி வச்சுருந்தேன். அதில் இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், காங்கேயம் பால். ஏதோ ஏதோ காங்கேயம் பால். ஏதோ ஒன்று நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசியிருந்தோம். அடுத்த வீட்டு நான் கேட்கறேன். அடுத்தது இவரேன் 20 தடவை மறுபடியும் இருவாரேன். அதுக்குள்ளே போகாத. அது அந்த விஷயம் அவங்களுக்கு இன்னும் போய் சேரல. செதுச்சாப்பா, செதுச்சா மேடம்? சேர்ந்துருச்சு. எப்பா வயதானவர் என்ன மாதிரி கிழவனே கரெக்டாக பிடிச்சிக்கினியா? எங்க சொல்லு பார்க்கலாம். அந்த நடிகை பேர் என்ன? சுவாசிக்கா. இது சொல்லுது, நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? மறுபடியும் ஒரு தடவை அவங்க பார்த்துடுவோம். கேள்வி என்னவென்றால், சினிமா ஆசை எப்போது வந்தது? அந்த கேள்விக்கு பள்ளியில் படிக்கும்போது விளையாட்டு போட்டு தவிர நாடகங்களிலும் பங்கேற்பேன். அதில் பல பரிசுகளும் வாங்கியுள்ளேன். என் நடிப்பை பார்த்த பலரும் நீ நன்றாக நடிக்கிறாய் என்று சொல்வார்கள். அது என்னை மேலும் பல நடிப்பு போட்டிகளில் பங்கேற்க வாய்த்தது. 6ஆம் வகுப்பு முதலே நான் நடிப்பின் பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்பதை என் மனதில் பதிய வைத்து விட்டேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். மோகனா படிக்கும். அது உங்கள் முதல் படம் தமிழில் அமைந்தது எப்படி? நல்ல கேள்விதான். உங்கள் முதல் படம் தமிழில் அமைந்தது எப்படி? ஏன்னா அவங்க ஒரு மலையாளி தானே. மலையாளத்தில் அவங்க நல்லா ஏற்கனவே முன்னணி நடிகைன்னு வேற அங்கே போட்டு இருக்குது. ஸோ இப்போ எப்படி அவங்க தமிழுக்கு வந்தாங்க? யார் கூப்பிட்டு வந்தாங்க? எவருடைய இப்போ மோகனா எடுத்துக்கினீங்கன்னாக்கா சந்திரவை கூட்டின்னு வந்து அறிமுகம் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இப்படி ஒரு அறிமுகம் இல்லாமல் யாரும் எவரையும் நெருங்க முடியாது இல்லையா? அதான உண்மை. ஸோ அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க மோகனா என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா, முதல் படம் தமிழில் அமைந்தது எப்படி? அதுதான் கேள்வி. சரிங்களா? நான் சிறு வயது முதலே நடிப்பு தொடர்பாகவே ஆரம்ப காலங்களிலிருந்து ஒரே சிந்தனையில் இருந்திருக்காங்க. வேற விளையாட்டு அது இது டாக்டர் இன்ஜினியர் அப்படி இல்லை போல இருக்குது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், மேலே போக போக தானே உண்மை நிலை என்னவென்று நமக்கு புரியும், உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும். ஸோ ஆமாம், நான் சிறு வயது முதலே நடிப்பு தொடர்பாகவோ ஆடிஷன் தொடர்பாகவோ ஏதாவது செய்தி விளம்பரம் வெளியானால் அதற்கு என் ஃபோட்டோவை அனுப்புவேன். ஒரு முறை என்னுடைய புகைப்படம் ஒரு பத்திரிகையில் அட்டை படமாக வெளியாகி இருந்தது. கேரளாவில் அந்த நேரத்தில் தங்கியிருந்த வைகை பட குழுவினர் என்னை அதில் நடிக்க தேர்வு செய்தார்கள். நான் எதிர்பார்க்காமல் கிடைத்த வாய்ப்பு அது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா எப்படின்னாக்கா இவங்க ஆமாம், ரொம்ப நடிப்பாற்றல் சின்ன வயதுலேருந்தே நடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளான ஆசைகள் இருந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் எங்கேயாவது பேப்பர்களோ இல்லை நண்பர்களோ இல்லை யார் மூலியமாகவோ எங்கேயாவது ஆடிஷன் இருக்குது, சினிமா படத்தில் நடிக்கிறதுக்கு தேர்வு நடக்குது, அப்படி இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருவார்கள் போல தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் சில கம்பெனிகளுக்கெல்லாம் அனுப்புவாங்க போல தெரிகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இவங்க கேரளாவில் இருக்கும்போது இந்த வைகை பட குழுவினர் இருக்காங்க இல்லையா, இவங்க ஃபோட்டோ இப்போ நான் கூட சினிமா சான்ஸ் தேடி போகும்போது சின்ன வயசில் இவ்வளோ ஃபோட்டோ வச்சுருப்பேன். பேக்கில் பேஜர் நம்பர், அப்போ பேஜர் தானே, பேஜர் நம்பரை எழுதிட்டு சைக்கிள்லேயே போவேன். அலிகிராமத்துலேருந்து எங்கே தேனாம்பேட்டு வரைக்கும் போவேன். எல்லா சினிமா கம்பெனிலும் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஃபோட்டோ போடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 50 கம்பெனியில் போடுவேன். ஒரு பையனும் இது வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கல. அது ஒரு விஷயம். சரியா? ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ போடுற சமாச்சாரம் இது. அப்படி இவங்க அந்த மாதிரி ஃபோட்டோ, ஆமாம், என்னுடைய புகைப்படம் ஒரு பத்திரிகையில் அட்டை படமாக வந்துருக்குது. இவங்க இந்த மாதிரி ஃபோட்டோ போடுறத யாரோ என்ன மாதிரி இருக்கேன் அவனை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை அட்டை படம் மாதிரி இல்லை சேனலில் போடுற மாதிரி போட்டுட்டு இருப்பான். இதை வைகை பட குழுவினர் பார்த்துருக்காங்க. ஆஹா, நல்லா இருக்கே, ஓகே இவங்க ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, போய் மூவ் பண்ணியிருக்காங்க என்னை. ஆமாம், அந்த நேரத்தில் அங்கே கேரளாவில் தங்கி இருந்த வைகை படக்குழுவினர் என்னை அதில் நடிக்க தேர்வு செய்தார்கள். அப்படி தான் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நான் எதிர்பார்க்காமல் கழிப்ப வாய்ப்பு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே ஆமாம், திருநெல்வேலி அல்வாவை வாயில் அப்படி தீ போட்டாச்சு. அவள்தான். சரி, அடுத்தபடி தமிழில் பெரிய இடைவெளி ஏன்? தமிழில் பெரிய இடைவெளி ஏன் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் கேள்வி பின்னோக்கி வருது. அது என்னன்னு பார்த்துடலாம். தமிழில் பெரிய இடைவெளி ஏன்? வைகை படம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இந்த கேள்வி கேட்குறாங்க போல இருக்குது. நான் பார்த்துடுவோம். தமிழில் பெரிய இடைவெளி ஏன்? வைகை, அப்புறம் கோரிப்பாளையம். எவா கோரிப்பாளையத்துலேயே நினச்சிருக்காங்கப்பா.
அப்புறம் லேட் தான் இது இந்த நட்சத்திர பேட்டி எப்பயோ எடுக்க வேண்டிய பேட்டி இப்போ வந்துருக்குது. சரி என்னன்னு பார்த்துருவோம். வைகை கோரிப்பாளையம் படங்களில் நடிக்கும்போது நான் பள்ளி இறுதி ஆண்டில் இருந்தேன். படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் பள்ளி, நாட் காலேஜ். பள்ளின்னும் போது நம்ம +2 உள்ளே தான் இருக்கும். காலேஜின்றது தான் அது கட்டுத்திரி ஊரை சுற்றுறது கட்டடிக்கிறதுலாம் அங்கே அதிகமாக இருக்கும், இங்கேயும் இருக்கும். அப்புறம் இது பார்த்துருவோம் என்னன்னு. ஸோ வைகை கோரிப்பாளையம் படங்களில் நடிக்கும்போது நான் பள்ளி இறுதி ஆண்டில் இருந்தேன். படிப்பையும் பார்க்க வேண்டியிருந்தது. அதனால் படித்தபடியே மலையாளத்தில் நடிப்பை தொடரலாம் என்று நினைத்தேன். தமிழில்தான் எனக்கு இடைவெளி விழுந்தது. மலையாளத்தில் நான் தொடர்ந்து நடித்து கொண்டு தான் இருந்தேன். ரைட்டுங்களா? ஸோ இவங்க படிப்பு ஒரு விஷயம். ரெண்டாவது மலையாளத்தில் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ தேர் இஸ் நோ டைம் அவைலபிள். அவங்களுக்கு அவைலபிள் டைம் இல்லைன்றது மட்டும் நல்லா புரியுது. அதனால் தமிழில் ஆட்டோமேட்டிக்காக இடைவெளியை தான் ஆக வேண்டும். அப்படி தான் இருக்க வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது அடுத்தது பாரு, நாங்கள் லப்பர் பந்துன்னு என்னமோ போட்டிருக்குதே. அதான் லப்பர் பந்து படத்திற்குள் நுழைந்தது எப்படி? லப்பர் பந்து படத்தில் படிக்கவா? பதிலு நான் படிக்கிறேன், நீ தான் அப்படியே இல்ல நான் கரெக்டா படிக்கிறேன். இது வர அதற்கு ஒழுங்கா ஜான்மாஸ்கோ எப்படி நானா இருக்குங்கள யதார்த்தம் ஜெயிக்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. அதற்கு ஓடிடி பாருங்க, நான் பார்க்காம சொல்றேன். ஓடிடிக்கு எல்லாமே பார்க்காம சொல்லிடும். ஓடிடிக்கு நன்றி சொல்ல வேண்டும். தமிழ் எனக்கு எந்த தொடர்பும் மொழி படங்களையும் பார்க்கும் வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைக்கிறது. ஏதாவது புரியுதாங்க? நல்லா புரிஞ்சுது. ஏங்க ஏதாவது புரியுதாங்க? தயவுசெய்து சொல்லுங்க. எனக்கு பக்கத்துல உட்காந்துருக்கேன், எனக்கு புரியல. டேய் உனக்கு புரிஞ்சுதா? ஓடிடில பாக்குற ரசிகர்களுக்கு புரியல. நானே சொல்லிடுறேன் பாருங்க. லப்பர் பந்து படத்திற்கு லப்பர் பந்து படத்திற்குள் நுழைவது எப்படி? இதுதான் கேள்வி இல்லைங்களா? நான் 10 தடவை சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு மண்டையில ஏறணும்ல. லப்பர் பந்து படத்துக்குள் புகுந்தது எப்படி? சும்மா புந்துட முடியுமா? கம்பெனிக்காரன் என்ன வா 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 நம்ம தலை வாழை இலை போட்டு விருந்து வைத்தேன் என் தலைவா அந்த நடி அப்படியே வா 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 நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மீது ஏறி வா நீ நடிச்சாதான் என் படம் சில்வர் ஜூப்ளி அப்படி உட்காந்துருந்தாங்களா? அப்படிலாம் இல்லை, இன்னும் நாட் லைக் தட். சரியா? அப்போது லப்பர் வந்து படத்திற்குள் நுழைந்தது எப்படி? அதற்கு ஓடிடிக்கு தான் நன்றி சொல்ல விடுப்பாங்க. அந்த படம் அதெல்லாம் அந்த படத்தில் ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணாங்களா? ஓடிடியா? அது நான் படம் தான். லப்பர் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சா? தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? சரி, என்னன்னு பார்த்துருவான். அதற்கு ஓடிடிக்கு தான் அதற்கு ஓடிடிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பாவம் யாரும் போய் பார்க்கல போல இருக்குதுங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துருக்காங்க போல இருக்குதுங்க. அதான் ஊரில் வச்சுருக்கிறாங்களே இப்போ ஓடிடி. ஸோ அதில் பார்த்து அதில் யாரா இது செம்மையாக இருக்காங்களே அப்படி இப்படி லுக் விட்டாங்களோ பார்த்துடுவோம் அதையும் என்னன்னு. ஸோ அதற்கு ஓடிடிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். தமிழில் எனக்கு எந்த தொடர்பு மொழி படங்களையும் பார்க்கும் வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைக்கிறது. ஆமாம், தமிழ் சொன்ன மாதிரி என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதுதான் என்னது, தமிழில் எனக்கு எந்த தொடர்பும் அப்புறம் என்னது தொடர்பும் இல்லாமல் இருந்த நேரத்தில். தமிழில் எந்த தொடர்பும் இல்லை, அங்கே இருக்காங்க கேரளாவில். அப்போ எப்படி தமிழில் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்த நேரத்தில் ஓடிடியில் வெளியான என்னுடைய ஒரு படத்தை பார்த்து விட்டு தான் லப்பர் பந்து படத்திற்காக என்னை தொடர்பு கொண்டார்கள். புரியுதா? இப்போ நானும் தப்பாக தான் சொல்லியிருக்கேன். லப்பர் பந்து படத்தில் இவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால், ஏதோ ஒரு படம், அது வைகையோ ஏதோ, இவர்கள் இதற்கு முன்பு நடித்த ஒரு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அது செம்மையாக பொலன்னு சக்க போட்டுருக்குது. அதை பார்த்துருக்காங்க யார்? இந்த லப்பர் பந்து டீமு. பார்த்துட்டு இவங்க வாங்க எங்கள் படத்துலையும் நீங்கள் நடிங்க சொல்லி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. சரிங்களா? ஓடிடியில் வெளியான என்னுடைய ஒரு படத்தை பார்த்து விட்டு தான் லப்பர் பந்து படத்திற்காக என்னை தொடர்பு கொண்டார்கள். ரைட்டா? அடுத்த கேள்வி பண்ணி. திருமண வயதில் உள்ள பெண்ணுக்கு
தாயாக நடிக்க எப்படி கொண்டீர்கள்? திருமண வயதில் உள்ள பெண்ணுக்கு தாயாக நடிக்க எப்படி ஒத்துக்கொண்டீர்கள்? ஓகே, நல்ல கேள்வி. இன்னைக்கு நடிகைகள் எல்லோரும் வந்து இன்னைக்கு சின்ன சின்ன அந்த 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 பாப்பா யாரும் ஒரு நல்ல பாப்பா, எங்கள் ஆள் கூட அதை பற்றி தப்பாக பேசலாம். அந்த ஒரு இது கீர்த்தி சுரேஷ், மேகனா. ஆமாம், மேகனா அவருடைய பொண்ணு தான் கீர்த்தி சுரேஷ். மேகனா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, நெற்றிகன் படத்துல எஸ், அதுதான் மேகனா. இன்னும் நிறைய அந்த காலத்து ஆமாம் செம. நான் வந்து மேகனாவுடைய படங்கள் நிறைய படங்கள் விஜயன் கூடலாம் நடிச்சிருக்காங்க. மேனகா. ஆமாம், ரம்பா உருவசி மேனகா இருக்காங்கல்ல, அந்த மேனகா. ஆமாம், மேகனா இல்லை, மோகனா இல்லை. அப்படியா? பார்த்தீங்களா, பொண்ணு மேனகா போய் ரம்பா உருவசிக்கு சரி. இப்போ என்ன ரம்பா ஊர்வசி மேகனா ரிஸ்ர ஒன்னையும் நான் சேர்த்துக்கணும். விஷால் படத்துல பாடுவாங்களே அந்த மேகனா. ஓகே, ஓகே, மேகனா. நான் இல்லை, நானே குழம்பிட்டேன். இது வரைக்கும் இவருக்கே தெரியாது. நல்ல விஷயம் தான். சரி, இப்பயாவது அந்த வரிசையில வந்துட்டல ரம்பா ஊர்வசி. அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து சின்ன ஒரு குழந்தை, யூகேஜி குழந்தை. ஓகே, ஸோ அப்படிதாங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஏதோ ஒரு படத்தை வந்து லப்பர் பந்து குழுவினர் பார்த்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓடிடியின் வரவு சினிமாவின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கிறதா? இந்த கேள்வி பற்றி பதில் சொல்லணுன்னாக்க, ஆமாம், நான் என்னுடைய சொந்த கருத்து சொல்லிடுறேனே. ஆமாம், ஓடிடியின் வரவு சினிமாவின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கிறதா? 100% உதவியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு நான் என் சொந்த கருத்து சொல்லிடுறேன். இப்போ ஒரு சினிமா படம் இருக்குது. ஆமாம், என்ன மாதிரி கிழவர்கள் சினிமா படம் பார்ப்பதில்லை, கேட்டுட்டு போவதில்லை. அதனால எந்த ஒரு சினிமா கம்பெனிக்கும் சில்லறை கிடைக்காது. ஒன்று. ரெண்டாவது, சினிமா படம் பார்ப்பவர்கள் யார் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க பார்ப்பாங்க, சின்ன பசங்க இருக்காங்க. ஆமாம், அந்த ஸ்கூல் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் முன்னாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நூன் ஷோ 11 மணி ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவார். அப்போது அந்த 11 மணிக்குள்ள ஹஸ்பண்டுக்கு வேலைக்கெல்லாம் அமிச்சிட்டு பாத்திரம் கத்திரம்லாம் கழுவிட்டு வீடு கட்டுலாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த 11 ஏன்னா அந்த பிக்சர் வந்து 1:30 மணிக்கு விட்டுருவான், 2 மணிக்கு விட்டுருவான், 2:30 மணிக்கு மேலே மேட்னி ஷோ. ஸோ இந்த வீட்டு பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குயிக்காக வேலையை முடிச்சுட்டு அந்த நூன் ஷோ போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போதான் நூன் ஷோ என்றால் நம்ம பெண்கள், வீட்டு பெண்கள், குடும்ப பெண்கள் வந்து ஹஸ்பண்டை வேலைகள் அனுப்பிச்சிட்டு திருப்பி ஹஸ்பண்ட் 4 மணிக்கு 5 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அவருக்கு சர்வீஸ் பண்ணணும்ல, பிள்ளைய வந்து அப்படியே ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறது அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஆமாம், காலையில் வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது ஹஸ்பண்ட் கூட்டு போய் பிள்ளைய ஸ்கூலில் விட்டுருவார். 4 மணிக்கு அவர் ஆஃபீஸில் இருப்பார், எப்படி கூட்டிட்டு வந்து விட முடியும்? அப்போ இவங்க 11 மணி ஷோ படம் பார்த்துட்டு அப்படி 2:30 ஆகிடும். அப்படியே மார்க்கெட்டில் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே 2:45 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுடுவாங்க. அப்படியே பிள்ளைய ஊட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இது அந்த காலத்து குடும்ப பெண்களின் ஒரு ஜாபாக இருந்தது. மேட்னி ஷோ அப்படின்னு சொன்னாங்க, இந்த பசங்க கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிடுவாங்க. சினிமாவுக்கு போகிறது இந்த காலேஜ் பசங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு டைமிங் மாறும். ஸோ அப்படி கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிற குரூப்பு வந்து அந்த மாதிரி 6 மணி ஆட்டம்னு சொன்னால் புது கல்யாணம் பண்ண தம்பதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சினிமாவுக்கு கூப்பிட்டு போயேண்டா, இப்போ தான் கல்யாணம் கட்டி இருக்கிற, வாயும் வயிறுமா வேற வச்சுன்னுக்குற, கூட்டின்னு போடா சினிமாவுக்கு என்னவோ காட்டுறா, கேன்டீனில் மட்டும் தயவு செஞ்சு விட்டுறா இருந்தடா, ஏன்னா கேன்டீனில் மொத்தமாக காலி பண்ணி ஒன்று பிச்சைக்காரனா அனுப்பிச்சி விட்டுறோம். அதனால் ஜாக்கிரதையாக கேன்டீன் பக்கம் மட்டும் அதை கூப்பிட்டு போடாத, இடைவேளையா. ஆமாம், பேசாமல் தூங்கிடு. ஆமாம், எவ்வளோ எழுப்புனாலும் எந்திரிக்காத. ஆமாம், அதுவாக ஏஞ்சி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பேசாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பேக்கெட்டு ஓரளவுக்கு தப்பிச்சிக்கும். ரைட்டா? ஆமாம், இப்போ அது கூட இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3-4 ராத்திரி ஷோ திருட்டு பசங்க ஃபுல்லாக எல்லாம் திருடுறவங்க தான் கரெக்டாக. ஆமாம், அந்த 10 o'clock ஷோ போவான். படம் எப்படி பார்த்தாலும் 12:30 1க்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அப்படியே வாட்ச் ஆகிச்சா அதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஊர் பூட்டி இருக்குது,
எந்த வீடை ஏற்கனவே நோட்டம் பார்த்து வச்சான், எந்த வீட்டில் வந்து திருடலாம்னு சொல்லி கரெக்டாக ஒரு 2 மணிக்கு தொடங்கி 4 மணிக்குள்ளே, ஏன்னா 4 மணிக்கெல்லாம் கோயம்பேடுக்கு போக ஆரம்பிச்சிடுவான். அவன் காய்கறி வாங்கிட்டு வரணும், வியாபாரம், கடை திறக்கணும், ஃபோன் வரணும். ஸோ அந்த 2 to 4க்குள்ளே போலீஸ்காரங்களும் அவங்களும் தூங்கத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா தெரியும், ஏன்னா இவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இல்லைங்க பாவம். இவங்க போய் கதவை ஒடிச்சு பீரோ ஒடிச்சு பணம் திருடி எடுத்துன்னு போனால் தான் போலீஸ்காருக்கு கொடுக்க முடியும். போலீஸ்காருக்கு அப்புறம் எப்படி வருமானம்? அதனால் 2 to 4 போலீஸ்கார் வந்து தூங்குற மாதிரி நடிப்பார். இவங்க அடிக்கிற மாதிரி எல்லாம் பீரோ புல்லிங், அந்த புல்லிங், இந்த புல்லிங் எல்லாம் அடிச்சுக்கிச்சு கணக்கு பார்த்து ஒரு அமௌண்ட்டை போலீஸுக்கு கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட்டை ஜோபில் வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. பாவம் புருஷனுக்கு தெரியாமல் கல்லாவில் சேர்த்தேன், அங்கே சேர்த்தேன், இங்கே சேர்த்தேன் அப்படின்னு சேர்த்து வச்சா பாருங்க காசு, அதை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். அப்புறம் அதுவும் இல்லைன்னா தாலி எடுத்துன்னு போடுவான். ஆமாம், பார்ப்பேன்னா வச்சுருப்பிய கல்லாப்பட்டியில் எவ்வளோ பார்க்குறவங்கண்ணா. நான் 3 மாதமாக வாஷ் பண்ணுறேன். நேற்று இல்லை, 3 மாதமாக எங்கே போகிற, சினிமாவுக்கு போகிற, கோயிலுக்கு போகிற, எவங்க கூட பேசுகிற, எவங்க கூட வர, எவங்கிட்ட சில்லறை வாங்கினேன், காசு வாங்கினேன், புதுசாக எப்போ ஃபோன் வாங்கினேன், அந்த ஃபோனு வேலை செய்யலை, நீ எப்போ போய் அதை மாற்றிட்டு வேறு ஃபோன் வாங்கினேன், எல்லாம் எனக்கு தெரியும். ஒழுங்காக வீட்டில் இருக்கிற காசு எடுத்து கொடுத்துரு. அப்படி இல்லை கழுத்தில் இருக்கிற தாலி கொடுத்துரு. இல்லை பேசாமல் 2 முடியாதுன்னு சொன்னியா உயிரை கொடுத்துரு. இவ்வளோ தான் விஷயம். வெரி சிம்பிள்ப்பா. இதான் இங்கே நடக்குது. என்னடா அவன் நட்சத்திர பேட்டியிலலாம் உடலான்னு பேசுறேன். நான் நட்சத்திர பேட்டி எடுத்துக்கிட்டு என் சொந்த கருத்துக்களை அப்படியே அதோட இதுவா பூவோட என்னது பூவோட நாறு மணக்கும். எப்படியே பூவோட நாருன்னா நானும் நாத்தம் பிடிச்சவன்னு வச்சுக்கிய அப்படியே இப்படி விஷயத்தெல்லாம் சொல்லி மணக்க வைத்து விடுவது. ஆமாம், அது மாதிரி தான். ஸோ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன்னாக்கா, இந்த 3 ஷோக்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கள்ளக்காதலர்கள் மற்றும் சின்ன பசங்க மற்றும் இந்த இதுதான். வேறு யாரும் குடும்பத்தவர்கள் சினிமாவுக்கு போகுவது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி போகுதுன்னா அதுதான் முடிச்சு வைக்கிறது, முள்ள மாதிரி புறம்போக்கு எச்ச புண்ணாக்கு அதுதான் போகுது, பார்க்குது, வருது. நான் போகிறதே இல்லை. அதனால் நான் நல்லவன் போகிறது இல்லை. அதனால் சினிமாவுக்கு யாரும் போகிறது எனக்கு பிடிக்கல. ஆமாம், முஸ்லீம் நாட்டவர்களும் சரி, கிறிஸ்தவர் நாட்டவர்களும் சரி, சினிமாவுக்கு மாபெரும் எதிரிகள். சினிமாவை முற்றிலும் அது ஒரு மிகப்பெரிய கொடிய குஷ்டத்தை விட கேவலமான ஒரு நோய் என்று வாதாடுபவர்கள், பறைசாற்றுபவர்கள் கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்ஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்காக நான் இந்துக்களை தப்பாக சொல்ல வரல. நீ பார்க்கணுன்னு தான் அவன் படம் எடுக்கிறான். படம் எடுக்கிறவனே போய் அந்த படம் பார்க்கறது இல்லையா? பிரிவி தியேட்டரில் கூட பார்க்க மாட்டான். ஹோட்டலில் வேலை செய்கிற முதலாளி ஹோட்டலில் சாப்பிடுவானா? ஹோட்டல் நடத்துகிறவன் ஹோட்டலில் சாப்பிடுவானா? ஹோட்டலில் மாஸ்டராக குக்கு இருக்கிறானே, அந்த குக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிடுவானா? இந்த மாதிரி ஊதாரி, இந்த மாதிரி அயோக்கிய பசங்க, திட்டு பசங்க அதான் போய் சாப்பிடணும், வேறு வழி இல்லை. நல்ல பொம்பளைங்கள்லாம் இன்னைக்கு ஊரில் தான் ஷுவர் ஆகலை, எங்கேயோ போயிடுச்சு. ஐயோ இல்லை, ஆண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க எங்கேயோ. ஆமாம், சரி, இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா அப்போ நேர்த்தி ஆகலை, போன வாரம் ஆகலை, அது சரி முந்தின வாரம் ஆகலை, ஆடா போன வருஷம் ஏன் ஆகலை வந்துருவாங்க. இது மட்டும் நான் சோறு ஆகிட்டு தான் வந்துருக்கா வீட்டில் பதில் இல்லை. இல்லை, நான் ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கணும், இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்படியே எல்லாரும் சொல்லுவாங்க. 10 தெருவில் 500 வீட்டுக்குது, 500 வீட்லேயும் பொம்பளைங்களை போய் கேட்டால் பொம்பளைங்க எவ்வளவுமே போயிருக்க மாட்டான். சினிமாவுக்கு போயிருப்பான், இல்லை வேற என் கூடயே போயிருப்பான். இப்படிலாம் நான் பேசுறதுக்கு குச்சமே படலை, வெக்கமே படலை. பார்த்து அப்படியே கண்ணு அழுகி போச்சு. இந்த கேவலங்களை, இந்த அசிங்கங்களை பார்த்து ரத்த கண்ணீர்னு ஒரு சினிமா படம், பாவம் அவர் நிறைய பொண்ணுலாம் போனதுனால குஸ்டம் வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த படம். இப்போ அப்படிலாம் இல்லை, அது சூப்பரான படம், செம்ம படம்டா. அது செம படம். அது போனார், இவர் படத்தை அழிச்சாரு, எல்லாத்தையும் பண்ணாரு, அது குஷ்டம் வந்தது. நாங்கள் இப்போ போவே இல்லையடா, போவே யாருக்கிட்டே போகல. முதல்ல குஷ்டம் வந்துடும் போடுதுடா. போயிட்டு வந்தா ஓகே. அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறான், சார் நீ குச்ச உனக்கு ஈரல் கெட்டு போச்சு, நீ பான் ப்ராடக்ட் போட்ட உனக்கு புற்றுநோய் வந்துச்சு சார், ஊரில் இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் உனக்கு இருக்குது சார், உனக்கு நோய் வந்தது சார், நீ ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க, படுத்துருக்க, ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், நான் எதுவுமே பண்ணலையே, எனக்கு ஏன் சார் இந்த நோய் வந்தது? அவனுக்கு குடிப்பழக்கம் இல்லை, குத்தியார் கிடையாது, சிகரெட்டு கிடையாது, பான் ப்ராடக்ட் போட மாட்டான், பொடி போட மாட்டான், டீ கூட குடிக்க மாட்டாயா.
காலையில் அது இந்த கறி மீன் கூட சாப்பிட மாட்டான். அது வேறு ஐயோ நான்வெஜ்ப்பா சாப்பிடக்கூடாதுப்பான்னு பெரிய பெரிய ஆளுலாம் பெரிய விஞ்ஞான தத்துவ விஞ்ஞானிகள் தேச ஆமாம் புலால் உண்ணுதல் தவிர நாளைக்கு பாரு சரக்கு கிடைக்காது. நாளைக்கு சரக்கு கிடைக்காதுப்பா பார்த்துக்க, இன்னைக்கு போய் வாங்கிக்க. நாளைக்கு கிடைக்காதா பிளாக்ல இன்னைக்கே வாங்கிட்டு வாங்க 10 பாட்டில் 5 பாட்டில். ஆமாம் எனக்கு தான் சொல்லுது, இவன் வாங்க மாட்டாரு. சரியா? ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா இது எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் விட மாட்டேன். தட்ஸ் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மனிதன் இன்னைக்கே 10 பாட்டில் கிட்ட ஸ்டாக் இறக்கிடுவானுங்க. ஆமாம் உண்மை. சரி, இவ்வளோ நான் சொல்கிறது எதற்காகனா இந்த ஓடிடியில் படம் பார்ப்பதின் பெருமையை சொல்லப்போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து அந்த படத்தை பார்க்கும்பொழுது தியேட்டரில் எப்படி சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்சீட்டில் இருக்கிறவன் பொண்ணாக இருந்தால் காலை விட்டு அப்படி சீண்டுவான். அது இருக்காது. இந்த மோசம் நடக்குதுல நடக்குது, பயங்கரமாக நடக்குது. இவ்வளோ பெரிய கொடுமை. என்ன மாதிரி எப்போயாவது சினிமா பார்க்கணுன்னு ஆசையில் ஒரு டிக்கெட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வண்டி கிண்டியெல்லாம் பார்க் பண்ணி எதிர்க்கிற டீ கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு உள்ளே போய் அப்படி உக்காந்தா பக்கத்தில் 2 பேர் ஜோடி உக்காந்துருக்கோம். நியூஸ் எப்படா போடுவாங்க, எப்படா லைட்டா இருட்டு எப்படா லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ண வண்டி அப்படி கிஸ் அடிக்கிறாங்க. நயா பண்ணது பார்க்கலையா பார்த்துட்டேங்கிறா லைட் ஆஃப் டைட்டில் சூப்பர் ஸ்டார் இவருங்க நக்கின்னுக்குறாரு. என்னையா உலகம், என்னையா உலகம். சரி நீ உடனே எழுச்சி போக வேண்டியதானே நீ கேட்பேன். நான் எழுச்சி போனேன். அப்படி ஒரு நல்ல சீனை பார்க்கறதுக்கு தான் நானே போனேன். பைக்கியக்கார ரியலா லைவா என்னதான் நீ வீடியோ காட்டுற, செக்ஸ் படம் போடுற, இந்த சின்ன பையன் 4 வயசு பையன்லாம் பார்க்குது. நானே பார்க்குறேன் ரோட்டில் போகும்போது செல்ஃபோனில் நல்லா பார்க்குது. நல்லா பார்க்குறேன்னா தாத்தா அது போ அப்படிங்களாம். போதாதா என்னடா டேய் நீ பார்க்கறத நான் பார்க்கக்கூடாதா, நான் பார்க்கலாம்டா நீ தான்டா பார்க்கக்கூடாது அப்படின்னு தாத்தா இந்த தாத்தா பார்த்து எங்கிட்டே காட்டுறான். நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. சின்ன பொண்ணு செம்மையாக்குறான். என் வயசுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ நல்ல மனசு நல்ல புத்திக்காரன்ப்பா. பகிர்ந்துக்கிட்டான், ஷேர் பண்ணான், பகிர்ந்துக்கிறான்பா. அப்படி இன்னைக்கு போய் இருக்குது. அதனால் தியேட்டர் பூரே இப்படி தான். வாட்ச்மேனுங்க லைட் அடிச்சு பார்க்கலாம். யார் இருந்தது டிக்கெட் அடிச்சு சீட்டில் கொண்டு போய் உட்காரணும்னா இழிவா அந்த சாக்கில் அப்படியே அப்படி லைட் அடிச்சுப்பான். அங்கே ஒரு ஜோடி முத்தம் அடிச்சுட்டு இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா நான் வாட்ச் பண்ணிட்டு தான் சினிமாவுக்கே போடுது. இந்த கூத்தெல்லாம் போய் பார்க்கணும், இதை பற்றி பேசணும், இதை பற்றி எழுதணும், இதுக்காகவே போவேன். சினிமா பார்க்கறதுக்குலாம் கிடையாது. ரொம்ப வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, டயர்டாக இருக்குது. சரி கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம், ஏசி போட்டு வச்சுருப்பானே அப்படின்ட்டு போயிட்டு டிக்கெட்டு போய் வாங்கி அந்த டைட்டில் முடியறதுக்குள்ளே தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். இன்டர்வலில் தேட்டருக்காரெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் 3 தேட்டரு எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எழுப்ப மாட்டாங்க, தூங்கிட்டு. அதே மாதிரி படமும் முடிச்சிடும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து என்னை எழுப்பாங்க. ஐயா பத்திரம் பேக்கெல்லாம் கரெக்டாக இருக்கு, எவனும் கையெல்லாம் வைக்கல, நாங்கள் செக் பண்ணி என்ன இருந்தோம், நல்லா நிம்மதியாக தூங்குங்களா ஐயா, போயிட்டு வாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தாம்பரத்தில் மரியாதை இருக்குது ஒவ்வொரு தேட்டர்லையும். அப்படி தான். அது ஒரு கதை. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த காலை விடுறது, நோண்டுறது, நுங்கு எடுக்கிறது இதெல்லாம் அங்கே நடக்காது. தைரியமாக இன்றைக்கி குடும்பத்தோடு உக்காந்து அப்பா அம்மா தம்பி தங்க மச்சிஞ்சி ஈச்சிஞ்சி அதையாவது சாப்பிட்டுக்கின்னு அங்கே உக்காந்துக்கின்னு இங்கே உக்காந்துக்கின்னு கட்டில் உக்காந்துக்கின்னு ஈஸ்டரில் உட்காந்து ஜம்முன்னு பெரிய ஸ்க்ரீனில் ஓடிடியில் அருமையாக பார்க்கலாம். அதனால் ஓடிடி ரொம்ப சிறந்தது. என்ன கேட்டால் சினிமா தியேட்டர்லாம் இன்றைக்கெலாம் அழிஞ்சிச்சு இல்லை, எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி விட்டான். தெரியும் நாம் பெரிய நேஷ்னல் தியேட்டர் ஒரே ஒரு தியேட்டர் தான், 1436 கெப்பாசிட்டி சீட் இருந்தது. இப்போல்லாம் ஸ்டுடியோ ஆகிட்டான், சின்ன சின்னதாக ஆகிட்டான். காரணம் என்னன்னாக்க அசிங்கங்கள் அதிகமாகிடுச்சு. ஆமாம் பாவம் சினிமா வச்சுலாம் வந்து அந்த சினிமா தியேட்டர் வச்சுருக்கிறவன் கேன்டீனால் தாங்க அவன் வாழறான். 3 நாள் தான் ஒரு படம் போட்டால் 2 நாள் ஓடும். இந்த 2 நாளில் கேன்டீனில் வச்சு அந்த பாப்கார்ன் கிப்கார்ன் அது ஐஸ்கிரீம் பிஸ்கெட் அப்புறம் இது என்னமோ இருக்குது பார்த்தீங்களா, இதை விற்று இதை வாங்க வச்சு அப்படி காசு எடுத்தால் தான் தியேட்டருக்கு கரண்ட் பில்லு கட்ட முடியும், தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். ஆமாம் பாவம் ஏதோ சென்டரில் தேட்டர் 3 தேட்டர் வச்சுருக்கிறாருன்னா தேட்டர் வச்சுருக்கிறவரெல்லாம் ரொம்ப பணக்காரமாக சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்காதுங்க. பாவம் கஷ்டம் கடன்
பயங்கர கடன், சீஸ் பண்ணிட்டு போடுவான், லோன் ஏகப்பட்ட லோன். எப்போ வருவான், எப்போ நோட்டீஸை ஓட்டுவான் பேங்க்காரன். அப்படி தான் வாழறாங்க எல்லாரும். என்ன மெயின் பிளேஸில் இருக்குது, கொட்டி கணக்கில். அன்றைக்கி அவருக்கு வந்து அவர் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் லேண்டு 40 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி 1000 கோடி ரூபா. அப்படி லேண்டு வேல்யூவேஷன் ஆகிருக்கே தவிர அவங்க வாழ்வாதாரம் உயரல. எல்லோரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், எனக்கு எல்லா நண்பர்களும் நல்ல பழக்கங்கள் வழக்கங்கள் உண்டு. அவங்கக்கிட்டலாம் உட்காந்து நான் கதையாக கேட்பேன். நான் கேட்குற கேள்விகள்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு பதில் சொல்லுவாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும். ஏங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க, இருக்கிறத விட்டு வேறு எதாவது வேலைக்கு போகலன்னா வேறு வேலையே உங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், தொழில் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒற்றுக்கொள். ஒரு வெல்டிங்கு, ஒரு ப்ளம்மரு, ஒரு எலக்ட்ரிஷியனு, ஒரு குக்கு, இதெல்லாம் என்றைக்குமே வேலை கிடைக்கும். எலக்ட்ரிக் வேலை கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த காலத்துலேயும் நீ ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவாங்க. ஒரு ப்ளம்மர் வேலை எந்த காலத்துலேயும் கண்டிப்பாக ஒரு பிளம்பரை கூப்பிடுவாங்க. ஒரு டெய்லரை எந்த காலத்துலேயும் கூப்பிடுவாங்க. ஒரு குக்கு சமையல்காரரை எந்த காலத்துக்கு கூப்பிடுவாங்க. ஒரு இன்ஜினியரை எல்லோரும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு டாக்டரை எல்லோரும் கூப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறியா, எங்கேயோ ஒன்று அமெரிக்காவில் தான் ஒன்று கூப்பிடுவாங்க, ஜப்பானில் தான் ஒன்று கூப்பிடுவான். இங்கே ஏது கம்ப்யூட்டரு? இங்கே கம்ப்யூட்டரே கிடையாது. இங்கெல்லாம் கையேந்தி பவன் தான். ஆமாம், அதனால் ஒரு ஓடிடி வந்து ரொம்ப ஒரு குடும்ப சினிமா பார்க்க வேண்டுமே என்றால் வீட்டில் சந்தோஷமாக நல்ல அருமையான சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு தேட்டரில் எடுத்துன்னு போய் விட மாட்டான். வெளி உணவு அலவுடு இல்லைன்னு போட்டு வச்சுருப்பாங்க போர்டே. ஆமாம், வெளியில் இருந்து உணவு உள்ளே அனுமதி இல்லைன்னு போட்டு வச்சுருப்பான். பச்சை தண்ணி, குடிக்கிற தண்ணி 40 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கணும். இப்போ எவ்வளோ கஷ்டம். ஒருத்தவன் 3000 ரூபாய் இல்லாமல் தான் பொண்டாட்டியை சினிமாவுக்கு கூப்பிட்டு போக முடியாது. ஒரே ஒரு ஷோ சினிமாவுக்கு. அப்புறம் இப்போ வேறு இந்த ரஜினிகாந்த் டிக்கெட்டு 3000 ரூபாய் எவ்வளோ. நேற்று மோகனா படிச்சுது நியூஸில், ஏதோ முன்கூட்டியே வந்து ஏதோ நியூஸு எவ்வளோ அது முன்கூட்டியே எல்லாத்தையும் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தெரிவிக்கிறாங்க இல்லையா? அந்த சம்மந்தப்பட்ட குழு, அந்த சம்மந்தப்பட்ட டீமு, அந்த சம்மந்த விடுமுறை விட்டுட்டு டிக்கெட்டையும் கையில கொடுத்துட்டாங்களாம். ரஜினிகாந்த் படத்து போய் பாரு, அந்த படம் வந்து பாரு, அந்த தொழிலாளிகளுக்கு. ஆமா, முன்கூட்டியே எல்லாம் கொடுத்துட்டாங்களாம். இன்னும் பிளாக்ல 3000 ரூபா போகுதான் டிக்கெட்டு. 3000 ரூபா, 3000 பேப்பர்ல போட்டிருக்கான். நான் சொல்லல, தினத்தந்தியில போட்டிருக்கான். நேற்று தினத்தந்தி பேப்பர் எடுத்து பாரு. அவன் வாடகை கட்டவே கஷ்டப்படுறாங்க, 3000 ரூபாய் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேங்க. ஓடிடி என்னது? ஓடிடியின் வரவு சினிமாவின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்குது. சினிமாவுக்கு நிச்சயமாக இருக்குது. எந்த படமும் இப்போ எடுக்கிற படங்கள் வந்து பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போகிறதில்ல. எங்கேயாவது ஓடிடிக்கு விற்கலாம், இல்லை சேனலுக்கு விற்கலாம். ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட கூட ஏப்பா கொடுக்குறது கொடுப்பா, உன் சேனலில் போட்டுக்கப்பா, ஆமாப்பா யூடியூப்பில் போட்டுக்கப்பா, ஏதோ எவ்வளோ வியூஸ் போகுது அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஏதாவது கொடுப்பா. ஸோ இப்போ சினிமா அந்த ப்ரொடியூசர்ஸ் முன்னெல்லாம் அப்படி இல்லை. முன்னெல்லாம் படம் வாழலன்னா நேராக அப்படி தட்டுனா திருப்பதி போய் பிச்சை எடுக்கணும், மொட்டை போடணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நல்லா இருக்குது. ஒரு படம் முதலாளி இப்படி அங்கே கஷ்டப்பட்டு இங்கே கஷ்டப்பட்டு ஃபைனான்ஸியரை பிடிச்சி நடிகை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி, நடிகை ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்தாலும் படம் நிச்சயமாக அது மொக்க படம்னாலும் 3 தடவை போய் பார்ப்பான். எங்கே வீட்லையாக இருந்தால் தியேட்டரில் போய் பார்க்க மாட்டான். அதனால் இப்போ எல்லா தரப்புலையும் ஒரு 3 months 2 months 5 months அப்படி இப்படி ஏதோ சம் அடிப்படையில் அந்த கியூபு தானே இது முன்னெல்லாம் ப்ரொஜெக்டர் மூலியமா, இப்போ கியூப் தான் நினைக்கிறேன், சரியா தெரியல. இப்பயும் ப்ரொஜெக்டர் இருந்தால ப்ரொஜெக்டர் இல்லைப்பா, கியூப் தான் சிடி. ஆமாம், சிடி தானேப்பா, சரிப்பா. அப்போ சிடி சாரி, இது இல்லைப்பா. இப்போ இதுப்பா வந்து நெட்டு அப்படியே டைரக்ட்ப்பா. அது சுத்தமாக புரியல. டைரக்ட்ப்பா, கியூப் இருக்குல்ல, கியூப் டைரக்ட். இப்போ சிடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நேரடியாக. இப்போ எப்படி நீ படம் பார்க்குற? ஆமாம். அது எப்படி பாக்குற? இப்ப நான் ப்ரொஜெக்டர்ல போட்டு பார்த்துட்டு இருக்கேன், இல்ல ஸ்கிரீன்ல. அதே மாதிரி அப்ப அது எல்லாமே ஒரு சேட்டலைட் டிவின்னு சொல்றான்ல, அதுதான் அது. சேட்டலைட் மூலியமா கனெக்ட் பண்றான். அங்க ஏதோ ஒரு மிஷின் இருக்குது, ஆன் பண்றான், படம் தெரியுது, அவ்வளவுதான். இட் இஸ் சரியா நம்ம சொல்லலை, பட் இதுதான் உண்மை. ஆமாம், எப்படி சாப்பிட்டாலும் இப்படி சாப்பிட்டாலும் இங்கே தான் வாங்கி தான் வரப்போகுது, இப்படி சாப்பிட்டாலும் வாங்கி தான் வரப்போகுது. அப்படி தான் நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் அப்படி ஜிக்ஜாக் இருக்கலாம்,
பட் விஷயம் இதுதான். ஆமாம், சேட்டலைட் மூலியமாக தான் இப்போ சினிமாக்கள் வந்து ஒளிபரப்பப்படுது, நம்மளும் பார்க்குறோம். அதனால் வீட்டில் தாராளமாக 100க்கு 1000% குடும்பங்கள் தியேட்டருக்கு போவதை நிறுத்திவிட்டு வீட்டில் அமர்ந்து எந்த படமாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு டிவியில் வந்துடும். அது எவ்வளோ பெரிய இப்போ அந்த படமாக கூலியா கரெக்டாக சொல்கிறப்பாங்க. 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வீட்டிலேயே நீங்கள் பார்க்க முடியும். அவங்களே டைரெக்டாக இந்த திருட்டு இதெல்லாம் அந்த என்னது பேர் நட்டது என்னமோ தமிழ் டாக்டர்ஸா, தமிழ் டக்கர்ஸ், தமிழ் இதை அது இல்லை தமிழ் ட்ரக்கர் இது இந்த திருட்டு பார்த்தா தமிழ் இது தமிழ் ஆப்பு. தமிழ் இதாங்க நிறைய சினிமா படத்தெல்லாம் நம்ம வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்ப்போமே. அந்த மாதிரி விஷயம் மூவி தமிழ் அதெல்லாம் 3 நாள்லேயே வந்துடும். 3 நாள்லேயே போய் டவுன்லோட் பண்ணி அப்படியே வீட்லேயே நம்ம செல்ஃபோன்லேயே பார்த்துடலாம். அது இல்லாமல் 15 நாள் வெயிட் பண்ணால் நேரடியாக அவங்களே பேப்பர்லேயோ வேறு எதுலேயோ ஓடிடியில் அப்படி இங்கே கூட நான் டெய்லி பார்ப்பேன். இங்கே போட்டிருப்பான் ஓடிடியில் அப்படி சொல்லி போட்டிருப்பேன். நான் பார்த்துருக்கேன். செம்ம படம்லாம் ஒரு 4 படம் போட்டிருப்பான். ஹிந்தி, தெலுங்கு எல்லா மொழியும் ஓடிடியில் இந்த திரைப்படம் இன்று ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அப்படின்னு அறிவிச்சிருப்பான். நீங்கள் தினத்தந்தி வேப்பில் பார்க்குங்க, என்னென்ன படம்லாம் ஓடிடியில் பார்க்கலான்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு பார்க்கலாம். ஜம்முன்னு இஷ்டப்பட்டதை சாப்பிட்டுட்டு முன்னெல்லாம் நான் சினிமா பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் சொல்கிறேன், எம்ஜிஆர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது புளியாதோரை எடுத்துன்னு போவேன். டாக்கீஸ் தானே, சினிமா கோட்டை தானே, மண்ணில் உட்காந்து தான் பார்க்கணும், 4 நாள் டிக்கெட்டு. இதே பெருங்கல்பூர் தான் சொல்கிறேன், வைரம் டாக்கீஸ்ன்னு இருந்தது. நான் சின்ன பிள்ளை அப்போ, எனக்கு என்ன வயசு அப்போ ஒரு 16 வயசு இருக்கும். ஆமாம், போகும்போதே தயிர் சோறு, புளிசோறு, முறுக்கு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போயிடுவேன். வச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு தூக்கம் வந்தால் மண்ணில் படுத்து தூங்கலாம். அப்புறம் அந்த திடீர் சண்டை காட்சி வரும். திடீர்னு மாயாஜாலி மோகினி வந்து ஆடுவா. யார்? ஜெயமாலினினா அவனுக்கு தூக்கம் வருமா? ஆமாம், அதுவும் ஜெகன்மோகினின்னு ஒரு படம். அந்த செம்மையா இருக்கும். அப்பா அப்படி விரும்பி பார்ப்பேன் நான். ஜெயமாலினி அவ்வளோ அழகாக சும்மா தொடைய கடியெல்லாம் காட்டிக்கிட்டு அடுப்பில் 2 காலையும் விட்டு வேக வச்சுன்னு இருக்கும். தொடையை பார்க்குறதா நெருப்பை பார்க்குறதா அப்படி இருக்கும். ஸோ இந்த லெகின்ஸ்லாம் இப்போ போட்டு சுற்றுறாளுங்களே, இதெல்லாம் என்ன லெகின்ஸு? அன்றைக்கி சரோஜா தேவி போடாத லெகின்ஸா, ஜெயலலிதா போடாத லெகின்ஸா, ராஜகுமாரி போடாத லெகின்ஸா, அதெல்லாம் ஆமாம். அன்னைக்கு இப்போ தமிழே எப்படின்னா ஹிந்தியில் இருந்தால் இப்படி வையந்தியமானாலாம் என்ன அழுகு நெத்தா துணிச்சு வேதாம்மா. அந்த படம் ஒழிச்சுட்டு அந்த படம் ஒரு படம் நல்ல படங்க, அது ஷபாஷ் அப்படின்வாங்களே, சந்திரலேகா இல்லைங்க, இன்னொரு படங்க, ஜெமினி கணேசனும் வஞ்சிக்கோட்டை வாலிபன் அப்படி தான் நினைக்கிறேன். வஞ்சிக்கோட்டை அம்மா அப்படி இருக்கும் அந்த மாதிரி. சரி, ஓகேங்களா? ஸோ ஓடிடியால் வந்து சினிமாவுக்கு நிச்சயமாக நல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படிச்சுப்பாங்க. உண்மை கருத்துலாம் வெளியே விடுற அப்படிதான் விடுவேன். உண்மையை பேசுவது தான் நம்ம ரியல். ஆமாம், 32 இன்னும் ஒரு எவ்வளோ 42வா? ஆமாம், ஒரு 50 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் அப்படி. ஓகேவா? ஸோ ஓடிடி பற்றி படிச்சாச்சு. அடுத்தது இங்கே போ. இந்த கேள்வி என்னன்னு பாரு. இங்கே கூட இருக்குப்பா. நான் வரேன். ஸோ ஓடிடியின் வரவுக்கு பின் படிக்கல என்ன அனைத்து மொழி படங்களையும் பார்க்கும் வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைக்கிறது. சூப்பர். எஸ், அதை தான் நான் சொன்னேன் இவ்வளோ நேரம். எல்லா மொழி படம் அப்படி இப்படின்னு வளரணும்ல, அதை தான் அந்த பொண்ணு சொல்லுது. மொழி படங்களையும் பார்க்கும் வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைக்கிறது. திறமையான நடிகர்கள் பல மொழிகளில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அதை நல்ல விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, சூப்பர். அதுக்கு அடுத்தது இந்த கேள்விப்படி. மலையாள நடிகர் சங்கத்தில் உள்ள பலரின் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்ததே. இங்கே பலருக்கும் ஒரு மனநிலை இருக்கிறது. இது இப்போ ஏற்கனவே ஒரு பெரிய ஃபைட் போச்சுல, இது ஒரு நல்ல விஷயம். மீட்டுக்கு அப்புறம் வந்து அது ஏதோ ஒரு நல்ல விஷயம், இந்த அற்புதமான ஒரு விஷயம். மோகன்லால், மம்முட்டி இவங்கெல்லாம் கூட அந்த மோகன்லால கூட அதை அந்த சங்கத்திலேருந்து வெளியே போயிட்டார். இன்னமும் மறுபடியும் அந்த சங்கம் வந்து ஒருங்கிணைப்பு நடக்கவில்லைன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, உள்ள போய் பார்த்துருவோம் அது என்னன்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்க தான் தொடங்கி வச்சாங்க இந்த பாலியல் சீண்டல்,
காசை வாங்கிட்டு தான் நடிக்கிறாளுங்க, துட்டு கொடுத்தா தான் நடிக்கிறாளுங்க, இல்லைன்னா துட்டு கொடுக்க அந்த மாதிரி விஷயம். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு நடிகரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னார் வந்து புள்ளைய கொடுத்துட்டான், இன்னார் வந்து புள்ளைய கொடுத்தான் ஆனால் பேர் வைக்க மறந்துட்டான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்ப்பா நாடி போச்சுன்னு வைங்களேன். செம்ம ஒரே நாத்தம். நம்மளால் ஒருத்தன் இருக்கிறான், அவனும் போய் ஒரு விஷயத்தை அங்கே போய் பேசுவதாக இருந்தான். நல்ல வேலை நான் சொன்னே வேலைட்டா விட்டுறேன், எப்பா பயமாகுது அப்படின்னு நம்மளால் அப்படியே கரெக்டாக அது சத்துவத்திலே போட்டோம். ஆமாம், அதை பற்றி சொல்லலை நான். அதை பார்த்தீங்கன்னாக்கா மலையாள நடிகர் சங்கத்தில் உள்ள பலரின் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்தது. நிறைய பேர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து எதுவும் வெளியிட்டாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, அப்புறம் நம்மளையும் பிடிச்சி இருப்பாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே போய் விடுவது நல்லது இல்லையா? ஆமாம், எதுக்கு ரொம்ப நாளைக்கு நம்மளையும் இழுத்து உள்ளே விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கே பலருக்கும் ஒரு மனநிலை இருக்கிறது. உண்மைதான் அது. எதிர்மறையான விஷயங்களை பேசுவதில் பலருக்கு ஆர்வம். உண்மைதான். ஆமாம், எதிர்மறையான நல்ல விஷயத்த சொல்ல மாட்டான். சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான். ஆமாம், சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான். ஆமாம், அப்படியே ஆமாம் சாப்பிட்டேங்க, நான் பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணியா? அடப்பாவி அடப்பாவி, இப்போதான்டா ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்டு செத்து போயிட்டான்னுவான். அப்படியே போதாது வாந்தி எடுப்பான். நடிச்சிடுவான். அப்படியா? அப்படியாவா? ஐயோ, அப்புறம் விரல விட்டு வாயில் விட்டு பிரியில் எடுத்துட்டா சனியை முடிச்சுடுவேன். போடா முதல்ல ஊசியை போடுறா அப்படின்னு வச்சு விட்டுருவான். அது மாதிரி மாற்று கருத்துக்கள் மாற்று ஆதரவு இங்கன்னு சொல்றாரு. விமர்சனங்களும் எதிர்கருத்துக்களும் எப்பொழுதுமே இருக்கும். விமர்சனங்களை கண்டு அஞ்சாத, அது உன் மேலே எரியிற கற்கள். 2 கை வச்சு தட்டு மூஞ்சில 4 குத்து விட்டு போயிட்டே இரு, ஜெயிச்சு கொண்டே இரு. எதிர்மறை கருத்துக்கள் எப்பவும் இருக்கும். அப்படின்னு தான் சொல்லின்னு இருப்பான். அவன் பேச்ச நீ கேட்கக்கூடாது, நானும் கேட்க மாட்டேன். சரியா? ஸோ அப்போ இங்கே என்னன்னாக்கா எதிர்மறையான விஷயங்களை பேசுவதில் பலருக்கும் ஆர்வம். ஆமாம், உண்மை பொய் பேசலாம், ஒரு சீக்கிரம் பொய் சரியாக அமெரிக்காவுக்கு. உண்மை பேசுனா உண்மை போகாது. பொய் பேசாத, அமெரிக்காவுக்கு அடுத்த செகண்ட் போயிடும். பொய்க்கு அவ்வளோ வேகம், ஸ்பீடு அதிகம். பொய் 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 ஐ போய் பொய்யிலேயே போய் சொல்லி பொய்யிலே வளர்ந்த பொய் 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 அது வேகமா போயிடுச்சு. மெய் அது மக்கி போயிடுச்சு. பொய் வளர்ந்துருக்கும், மெய் வந்து அது மக்கி போயிடுச்சுப்பா. மெய்க்கு உண்மைக்கு உண்மையே உன் விலை என்ன? வேல்வே இல்லை. உண்மையே மலிவான விலையில் கிடைப்பது உண்மை. அந்த உண்மையும் இங்கு யாரும் வாங்குவது இல்லை. பாவம் இந்த உண்மை, இந்த நேர்மை, இந்த கடமை. அப்படின்னா என்ன? அப்படிதான் எவ்வளவு விலை? ஸோ அப்போ நம்ம எதிர்மறையான விஷயங்களை பேசுவதில் பலருக்கும் ஆர்வம். மலையாள திரைப்பட கலைஞர் சங்கம், அதாவது அம்மா, அந்த சங்கத்துக்கு பேர் வந்து அம்மா. மோகன்லால் தான் தலைவராக இருந்தார். இப்போ தெரில, அப்போ தெரில. தொடங்கி 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இதுவரை வேலை இன்றி இருக்கும், வீடு இல்லாமல் இருக்கும் உறவினர்கள் எத்தனை பேருக்கு இந்த சங்கம் உதவி இருக்கிறது? அது பற்றி யாராவது இவ்வளவு பெரிதாக பேசி இருக்கிறார்களா? ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அதை சங்கத்துடன் இணைத்து அதற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தவறு நடக்கவே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதிலும் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் ஒரே விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த சங்கத்தையும் குறை கூறுவதை ஏற்க முடியாது. உண்மைதான். சங்கத்தில் வந்து எல்லாம் சொல்லுவான், மெம்பர் ஆகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது வீடு உண்டு, அது உண்டு, இது உண்டு, எல்லாம் உண்டு, அதனால் கார்டு வாங்கிடுங்க அப்படின்வான். கார்டு வாங்கி இவ்வளோ பேர் வந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்காமல் நம்ம நலிந்த தொழிலாளர்கள், சினிமா தொழிலாளர்கள், இன்றும் நடன கலைஞர்கள், கூத்துப்பட்டறை சேர்ந்தவர்கள் ஏகப்பட்டோம். ஆமாம், வாடுறாங்க, பசியில் வாடுறாங்க. இந்த சின்ன தம்பின்னு சொல்லிட்டு ஒரு படம், இந்த பிரபுவும் குஷ்புவும் நடித்த படம். அதில் அந்த 3 பிரதர்களில் ஒரு பிரதராக ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர்கிட்ட போய் பிஸியாக தான் இருந்தார், நல்லா தான் இருந்தார், நல்ல மாதிரியான படங்கள். கடைசியில் ரோட்டில் அனாதியா சோறு தண்ணி இல்லாமல், ஆமாம், அனாதியா சோறு தண்ணி இல்லாமல் இதே வந்து 100 அடி ரோட்டில் எங்கே கோடம்பாக்கம் அந்த ஆற்று போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுல்ல, அது பக்கத்தில் கொஞ்சம் தொலைவில் அப்படியே குடி, சாப்பாடு இல்லை, எவனும் போடல. அங்கே இருக்கிறவங்களாம் சினிமா காட்டினான்.
தடிக்கு விழுந்தா எவனை தூக்குனாலும் அவன் சினிமாக்காரன் தான். என்னடா வேலை பார்க்குற? நான் ஆர்ட் டைரக்டர். என்னடா வேலை பார்க்குற? நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். என்னடா வேலை பார்க்குற? நான் லைட் பாய். என்னடா வேலை பார்க்குற? நான் ஹேர் ட்ரெஸ். என்னடா வேலை பார்க்குற? நான் அசோசியேட் டைரக்டர். என்னடா இப்படி நான் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். இப்படி எல்லாருமே சினிமா தொழிலாளர்கள். ஒரு சினிமா தொழிலாளி பீக்கில்னா குஷ்பு கூட நடித்தான், பிரதர்களில் ஒருத்தன் நடித்தான். கடைசியில் அவனை படம் வாய்ப்பு இல்லை, பசி, குடி, ரோட்டில் செத்து போயிட்டான். இந்த மாதிரி தான் மகனா ஹஸ்பண்ட் கூட நல்ல நடிகை, அற்புதமான நடிகை. இல்லை இப்போ இல்லை, குடி வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைன்னா தான் ஏன் குடிக்க போவான்? வாய்ப்பு இருந்தா ஏன் குடிக்கிறேன்? பசி இல்லை, திருடுறான். ஐயோ பண்ணு திருடிட்டான், பிஸ்கட்டை திருடிட்டான், ரொட்டியை திருடிட்டான். ஏன் திருடுனான்? பசி 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 ஆகட்டும், எடுத்துகிட்டு போ. அதனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டுமே என்றால் சினிமா துறை வந்து எல்லா தொழிலாளர்களையும் வந்து நேசிக்கணும். அங்கே வந்து விபச்சாரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு 1000 பேர் 1000 சொல்கிறான். இருக்குதான், எல்லா துறையிலையும் இருக்குது. சினிமாவில் மட்டும்தான் இருக்கா? ஏன் ஒரு டாக்டர் நர்ஸை வேலை பார்க்கலையா? சொல்லு. எக்ஸ்போர்ட்டில் 400 பொண்ணு வேலை செய்கிறாயா? அந்த இன்சார்ஜ் என்ன பண்ணுறான் சொல்லு? கொளுத்துக்காரன் என்னையா பண்ணுறான்? சித்தாவில் என்ன பண்ணுறான்? ஏனியில் நிற்கிறான், ஜட்டி போடாமல். கீழே இருந்தால் அப்படியே அந்த கொட்டையை பார்த்து நிற்கிறான். வாட் த கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் திஸ் ஆல். ஓகே, ஸோ சினிமா அது பாவம், அந்த பாவம் வாய்ப்பு வேணும் இல்லை? பலார்னு ஜான் பாஸ்கோ மாதிரி பலார்னு செல்ஃபால் அடிக்க முடியுமா? சின்ன ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் டீ குடிச்சுக்கிறீங்களா? போயிட்டு வாடா, பீஸ்டா முடிக்க போகிறேன்டா. வேணாடா இவர் ஏதாவது ஏற்கனவே நான் தப்பாக பேசினுக்கிறேன், அது வேற பாவம் குடிச்சுன்னு இருக்குது. ஸோ இங்கே விஷயம் வந்து இன்னும் ஒரு 2-3 விஷயம் தான் இருக்குது, பயோடேட்டாலாம் இருக்குது, அது நான் படிச்சிடணும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க இவங்க அப்படி கொஞ்சம் மேலோட்டமாக கழுவுன மீனில் நழுவுன மீன் மாதிரி அப்படி தப்பிச்சிங்கனாங்க. அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்க, மலையாள திரைப்பட கலைஞர் சங்கம் இருக்குது, நம்மன்ற அந்த சங்கம் தொடங்கி 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இதுவரை வேலை இருக்கும், வீடு இல்லாமல், இதுவரை வேலை இல்லாமல் இருக்கிறான், வீடு இல்லாமல் இருக்கிறான் சினிமா தொழிலாளர்கள். அவங்களுக்கு யாருக்கும் எதுவும் செய்யலை. அப்புறம் என்ன மயிறு பிடுங்கிறதுக்கு சங்கம்? நக்கிறதுக்கா சப்பத்துக்கா? எதுக்குடா டே சங்கம்? எவ்வளோ 24 சங்கம், எல்லாத்துக்கும் நான் சம்பளம் வாங்கி கொடுத்தது வெங்காலம் ஒருத்தம் இருக்கிறான், எல்லாம் அவார்டு வாங்கி கொடுப்பேன். போண்டாடிச்சு மூஞ்சி மகர கட்டின சனியனுங்களை. இயற்கை வருது, சுனாமி வருது, அச்சு சாவடிக்கு போது வருங்கள போக்கு. சரியா? ஸோ அப்படி ஆமாம், மலையாள திரைப்பட கலைஞர் சங்கம் அம்மா தொடங்கி 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இதுவரை வேலையின்றி இருக்கும், வீடு இல்லாமல் இருக்கும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்களா? நீங்கள் அதை பண்ணுவீங்க ராஸ்கர். டே சங்கர், கேஎஸ், உங்களுக்கெல்லாம் மரியாதை இந்த ஜென்மெல்லாம் 1,00,000 ஜென்மங்கள் ஆனாலும் ஜான் பாஸ்கோ உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காத உங்களுக்கு மரியாதையா? நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். 4 வருஷம் சம்பளமே இல்லாமல் என் டைரக்டர்கிட்ட வாசிங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய ஸ்டார் ஆகிடுவோம். அடிச்சு அங்கே திருடணும், கூட்டி கொடுக்கணும், பொய் சொல்லணும், பொண்ணை டெய்லி என்னையே கேட்டான் டான்ஸ் மாஸ்டர். ஓகே டெய்லி 4 ஃபிகர் அனுப்பணும் உங்கள்கிட்ட படிக்கிறதுல அனுப்புங்க. அப்போ தான் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு பாதி அடிச்சுடுங்க, பிஞ்சிடும். இதை கேட்டுன்னு இருப்பான். இந்த நம்ம தான் கேட்டுங்களா அவன் பாதி எப்படி பேசுகிறான்னு. இன்ன வரைக்கும்டா என் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கற்றுக்கின நடன பெண்களை நான் ஒருவனுக்கும் சினிமாக்காரனுக்கு கூட்டி கொடுக்கல. ஒரு வேலை கூட்டி கொடுத்துருந்தா நான் இன்னைக்கு பெரிய ஆளாக இருப்பேன். ஆனால் அந்த துன்பத்திலேயே செத்து இன்னைக்கு சாவறான் பாரு எல்லாரும். நீ எல்லாம் பெரிய டைரக்டர், சினிமா நடிகை, இவ காரு மயிறு பங்களோ, துபாயில் 8 வீடு, சென்னையில் 10 வீடு, எல்லாம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிற எச்சைகள் தான். தூக்கம் இல்லாதவர்கள், துன்பத்தை மட்டுமே தோல் மீது சுமந்து வாழ்பவர்கள், பணத்தை வச்சுக்கிட்டு நக்க போறிய அப்போ நிம்மதியாக இருக்கேன். கட்டில் அடியில் உன் சொர்க்கத்தை உருவாக்கியிருக்கேன். எனக்கு நானே என் சொர்க்கத்தை கொண்டு வந்து என் பக்கத்தில் வைத்திருக்கிறேன். அதன் மீது தினமும் ஒருங்குகிறேன், தினமும் எழுந்து கொள்ளுகிறேன். வாழ கற்றுக்கோ ஜான் மாதிரி. எல்லாம் போய் சாவிங்க. சரி, அது அந்த பொண்ணு சொல்லிச்சு என்னது அப்படின்னு நைஸாக கழுவிக்கிச்சு. என்ன எங்கள் ஊரில் சங்கன்றிய 30 வருஷம் ஆகிடுச்சு சங்கம்.
எந்த தொழிலாளருக்கு நீ வீடு வாங்கி கொடுத்த துட்டு வாங்குற மாசானா ஏமா சந்தா கட்டலன்னு கேட்குற எவனுக்கு வீடு கொடுத்தீங்க அறிவுட்டான்னு வாங்கிக்கிறேன். அழியும் சினிமா ஃபீல்டில் எல்லாம் ஓடிடி தான் இனிமேல். ஜான்பாஸ்கோ சினிமா படம் பார் சின்னக்கடன் காம்பலாம். நானே படம் எடுக்க போகிறேன், என் வீட்லேயே எடுப்பேன், அதை போட்டு விட்ருவேன். அதை எல்லோரும் பார்க்குற காலம் வந்துடும். காண்டு அவ்வளோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்காரு, அவ்வளோ கோவத்தில். பணம் இருந்தால் பணம் என்கிட்ட இல்லை, பணம் மட்டும் என் கையில் நிறைய வந்து என் பணங்களுக்கு பசங்களை கிட்ட பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போடா வெட்டானுமே தூண்டா இல்லாடி அப்படின்வேன். திட்டு பசங்க சமுதாயத்திலே இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைங்களாம் கெட்டு போகலாம், சின்ன பிள்ளைங்களாம் கெட்டு போகிறான். எட்டவனே அவங்க அத்தா மாலை ஒயின் ஷாப். என்னடா எம்ஜிஆர் படத்தில் ஒயின் ஷாப்பை காட்டியிருப்பாங்களா, சிகரெட்டை குடிச்சு காட்டியிருப்பாங்களா? ஓப்பனிங் சீனே கற்பழிப்பு, ஓப்பனிங் சீனே ஒயின் ஷாப்பு, ஓப்பனிங் சீனே ராபரி, ஓப்பனிங் சீனே செயின் ஸ்நாச்சிங். என்னடா சினிமா மைக் செஞ்சு பாடுகிறீங்க? ஓப்பனிங் சீனே கஞ்சா கட்டுறது, ஓப்பனிங் சீனே அதை வந்து பெரிய உங்கள் சிங்கம் இங்கேருந்து போய் பிடிச்சின்னு வராங்களாம். எங்கே இன்டர்போர்ட் போலீஸ் இல்லை? என்னடா லாஜிக் உங்கள் லாஜிக்? ஒரு கண்டினியூட்டி இருக்கா? ஒரு கண்டினியூட்டி இருக்கா? மயிறு சினிமா எடுக்கிறோம். ஏய் சினிமாலாம் இங்கிலீஷ்காரங்க ரொம்ப புழுவானுங்க, ஆனால் சின்ன பாயிண்ட் வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. ஆமாம், இந்த மாதிரிலாம் லாஜிக் சட்டத்தில் இல்லாததெல்லாம் சட்டமாக வச்சுருக்குறாயா? ஆமாம், என்ன அவங்க கதை. சினிமா செய்தின்றதுனால தான் இதெல்லாம் நான் பேசுகிறேன், புரியுதா? ஒருவேளை இந்த நடிகை பார்த்தா சந்தோஷப்படும், பா செம்மையான ஆள்வியா, நம்ம பேசாததெல்லாம் அந்த ஆள் பேசலாம். சரி, அதுக்கு பாவம் வாய்ப்பு வேணுமே. இந்த மாதிரி பேசினா வாய்ப்பு எவன் கொடுப்பான்? கொடுக்க மாட்டான்ல, அதுக்கு தான். சரி விடு, நான் ஒன்று உங்கள்கிட்ட வாய்ப்புக்காக இப்போ வேங்க பண்ணல. எனக்கு இவங்க இயேசுநாதரை விட இன்பமாக இருக்கிறோம் நான். இயேசுநாதர் இன்பமாக இருந்தாரா இல்லையா எனக்கு தெரியாது. அவரை காட்டிலும் இன்பம் சந்தோஷம் அதிகமாக உள்ளவன் ஜான் பாஸ்கோ. என் பேர் என்ன தெரியுங்களா? ஜான் பாஸ்கோ. கரெக்ட் மைண்டட். சரி, அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ அப்படி தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? ஆமாம், அவனுக்கும் வீடும் கொடுக்கல, அதுவும் கொடுக்கல, இதுவும் கொடுக்கல, அப்படின்னு சங்கம் இருந்தால் என்ன இல்லாமல் போனேன் என்ன ஒளிவு மறைவாக சொல்லிச்சு. நல்ல பொண்ணு போல இருக்குது. சரி, ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அதை சங்கத்துடன் இணைந்து அதற்கு கெட்ட பெயர் ஒரு சின்ன சின்ன பாலியல் விஷயத்தில் நிறைய நாடு வச்சுட்டாங்க நம்ம மலையாள சங்கத்தி, அந்த அம்மா சங்கத்தி. ஸோ தவறு நடக்கவே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். சொல்லிச்சு, ஐயோ தவறுலாம் நடக்கணும்னு சொல்ல மாட்டேங்க. அப்புறம் யாரும் ஜான் பாஸ்கோ மாதிரி ஆள் வந்து செருப்பு கட்டி அடிப்பான். நடக்குது, இலை மறைவு காய் மறைவா நடக்குது அப்படின்னு அப்படி தான் சொல்லியிருக்கு. அப்படி தான் அதுக்கு அர்த்தம். வேணா வந்து என்கிட்ட பேச நான் பேசிக்கிறேன், ஓகேவா? சரி, தவறு நடக்கவே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். வாட் அ பியூட்டிஃபுல் பஞ்ச். தவறு செஞ்சவங்களை தண்டிக்கணும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அப்போ அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருப்பான். சரி, அப்படி இருந்துட்டு போட்டோம். ஸோ தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதிலும் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த சங்கத்தையும் குறை கூறுவது தெற்கு உண்மைதான். எல்லா போலீஸ்காரனும் நல்லா கெட்டவன் சொல்ல முடியாதுல்ல. யாரும் ஒரு ஆஃபீஸர் நல்ல ஆஃபீஸர் இருக்கும், எல்லா அரசியல்வாதியும் கெட்டவன் சொல்ல முடியாதுல்ல. 10 நல்ல ஆஃபீஸர் இருப்பான், நல்ல அரசியல்வாதி இருப்பான், 10 நல்ல டாக்டர் இருப்பான், 10 நல்ல வக்கீல் இருப்பான், 10 நல்ல இன்ஜினியர் இருப்பான், 10 நல்ல மளிகை கடைக்காரன் இருப்பான், 10 நல்ல டீ கடைக்காரன் இருப்பான், 10 நல்ல செருப்பு தைக்கிறவன் இருப்பான். எல்லாரையும் கெட்டவன் சொல்ல முடியாதுல்ல. அப்படி தான் சொல்லிடுச்சு அது. அப்படி தான் இதுபடி டென்ஷன் ஆகிடுச்சு. போனா என்னடா கிழவன் பக்கத்தில் உக்காந்துன்னு பாட்டுக்கு ஒத்தவங்க அம்மாலாம் பேசினுக்கிறான்னு. ஏன்னா நான் சொன்னேன், நான் பக்கத்துல உட்காந்துருக்கும் போது எதுவும் பேசக்கூடாது அசைவம், அது மீறி போய் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே இல்லையா, என்ன போட்டுற போறாங்களோ பயமா இருக்கு. ஆமா, பெரிய பெரிய தேசம் இப்போ இதை போட்டுற போறாங்க. இந்த வீடியோ பாக்குறது 4 பேர், இதுல வந்து 4 லட்சம் பேர் பார்த்துட்டு தாவும், 4 மில்லியன் பேர் பார்த்துட்டு தாவும். இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே முடிச்சுடுவாங்க மாதிரி கற்பனையிலேயே வாழ்த்து பாவம். சதுரம் படத்தில் எல்லை மீறிய கவர்ச்சிக்கு காரணம் என்ன? சதுரம் படத்தில் எல்லை மீறிய கவர்ச்சிக்கு என்ன காரணம்? சதுரம் படத்தில் எல்லை மீறிய கவர்ச்சிக்கு காரணம் என்ன? படம் பேர் நான் இப்போ கேட்குறேன். சரி, இது புதுப்படமா என்னன்னு தெரியல.
படம் வந்திருக்கும், அதனால ஏழை மீறி இருக்கு, பார்த்துருவேன் என்னன்னு. கதைக்கு தேவைப்பட்டால்தான் தெரியாது. கதைக்கு தேவைப்பட்டால்தான் மலையாளத்தில் மிகப்பெரிய இயக்குனரான பரதனின் மகன் அது. இது வரேன் ஏங்க இருங்க. கதைக்கு தேவைப்பட்டதால் தான் மலையாளத்தில் மிகப்பெரிய இயக்குனரான பரதனின் மகன். எங்க அது? ஓகே, இது அங்கே இருக்குது. சித்தார்த் பரதன் இயக்கப்படாதுவாங்க. சரி, சித்தார்த் பரதன் இயக்கியிருக்காரு. ஐது சசினா தெரியும். ஐது சசி அவங்க மனைவி அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க. அவளுடைய ராவுகள் சொல்லிட்டு ஒரு படம், நல்ல பேர். விஜயகாந்த் கூட நடிச்சிருக்குது. நான் வாய்ப்பு கேட்டு போயிருந்தேன் ஒரு தடவை சின்ன பையனாக இருக்கும்போது. அப்போ நான் மேரேஜ்லாம் ஆகலை. அப்போ போன உடனே ஒரு 10 நாள் அந்த வாசல்லையே உட்காந்துருப்பான், கேட்லேயே சேர்க்க மாட்டானுங்க. அந்த வாட்ச்மேன் தொட்டி விடுவான். அப்படியே சும்மா அந்த ஐயப்பா கோயில் பக்கம் போய் இது கொடுப்பானுங்களே, அந்த அன்னதானமாக ஏதோ ஒரு மயில் கொடுப்பானுங்க. வாங்கி சாப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷனில், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துப்பேன். அப்புறம் டெய்லி போவேன். சரி, வாய்ப்பு கொடுப்பாங்க சொல்லிட்டு போவேன். ஒரு நாள் இருந்தால் டெய்லி வருவான்றதோ பால்கனியில் இருந்தோ இல்லை அந்த வாட்ச்மேனோ எவனோ சொல்லிட்டுக்கிறான். சரி, கூப்பிடுன்ட்டான் அந்த ஆள். யார்? அந்த ஐவி சசி. அவன் அந்த சீமா, அந்த ஒய்ஃபு பேர் சீமா. எஸ், சீமா. அப்படி தான் நம்ம தான் நினைக்கிறேன். சரி சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அழகாக இருப்பேன். இந்த மாதிரி அழகாக இருக்க மாட்டேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருப்பேன். ஆமாம். சரி சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டாங்க, வந்தாங்க, ஹாலில் உட்கார விட்டாங்க. நானும் என்ன உட்கார சொன்னாங்க, உட்காந்தேன். ஆமாம், சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. சாப்பிட்றேன்னு சொன்னேன். கொஞ்சம் சோறு கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க. சோறா என்னன்னு தெரியல, அப்பமே ஏதோ சம்திங் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீ லட்சம் ஆண்டுகள் சுற்றி இப்படியே எங்கள் கேட்டு வாசலில் உட்காந்தாங்களும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். ஏன் வை கேட்டேன். இங்கே வேறு மாதிரி சினிமான்றது நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா. இங்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அரசியல் இருக்குது. அப்பன் சினிமாக்காரனா, ஆத்தா சினிமாக்காரியா, அவன் எவன் கூட படுத்தவனுக்கு வாய்ப்பில்லை. இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. புரியுதா? கிளம்புனாங்க. அன்னைக்கிலேருந்து நானும் விடாப்பிடியாக என்ன அப்படி சொல்லிட்டாங்களே, எப்படியாவது நடிச்சு ஆகணும்னு ஒரு 8-10 வருஷம் பயங்கரமாக பாடுபட்டேன். ஒரு மயிலும் பிடுங்க முடியல. பார்த்தேன், சினிமாவுக்கும் நமக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. சினிமாவில் இருந்தால் கண்டிப்பாக சோத்துக்கு லாட்ரி அடிக்கணும். 10க்கு 10 ரூமில் 10 பேர் படுத்துருப்பான். ஒருத்தவன் பேண்ட்டை ஒருத்தவன் சட்டியை ஒருத்தவன் போட்டுக்கிட்டு தான் தூங்கணும். இது செட் ஆகாது அப்படின்னு முடிவெடுத்தேன். என் வீட்டுக்கு உக்காந்துருக்கிறேன்னா இங்கே வந்துட்டேன். என் அம்மா அப்போ நிறைய சொத்து வச்சுருந்தது. விற்று கொடுக்கும் எனக்கு. இந்த பக்கத்து உள்ள எங்கள் இடம்னா அங்கேருந்து வரும். மாமா ப்ளீஸ்மா, காசு இல்லைம்மா. சரி, ஒரு 200 ஒரு கிரவுண்டு லேண்டை 200 விற்று என்கிட்ட கொடுக்கும். அந்த 200 பேண்ட்டில் எல்லாம் வச்சு 5 ரூபா, 1 ரூபா, 4 10 பைசா இப்படி எல்லாம் உடம்பு பூரா அங்கங்கே ஓட்டை போட்டு உள்ளே வச்சு ஊசின்னு வச்சு துவச்சிப்பேன். அப்படியே சுற்றின்னு இருப்பேன். என்கிட்ட காசு இருக்குன்னு அவனுக்குமே தெரியாது. அப்படியே சுற்றுவேன். அப்படி இன்னும் ஜெயிக்கல. அதனால் கோபத்தில் நான் பேசுகிறேன் நினைக்காதீங்க. எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் வந்துட்டேன். சரி, அதுக்கடுத்து தான் அப்படியே போயிட்டு தான் சில பிரச்சனைகள் வரும்போது அதை பற்றி மட்டும் பெருசாக பேசுகிறாங்க. அது உண்மை தான். ஒரு வெள்ளை சட்டை போட்டுகிட்டே நீ பஸ்ஸு பூரா போகிற, வெள்ளையிலேருந்து இருக்கிற, எவனும் இதெல்லாம் நீட்டாக்கிறார் இருப்பார். எல்லாம் ஒயிட்டில் சூப்பராக கலக்கிறார் இருப்பார். ஒரு பையன் சொல்ல மாட்டான். ஒரே ஒரு பையன் சொல்லப்பட்டான். ஒரே ஒரு நாள் இவ்வளோண்டு சின்னோண்டு சாக்கடை தண்ணி இந்த சட்டையில் பட்டு வச்சுக்கேன். இந்த கற்பாக தெரியும். ஒன்று அசியம் கேவலம், என்ன ஷர்ட் இது, என்ன ஷர்ட்டியா அது, அழுக்கா, கண்ணகங்களாம் வராது அப்படின்னு. அதான் அந்த புறம்போக்குகள். ஒரு வருஷம் பூரா நீ ஒயிட்டு ஸ்வீட்டாக இருந்தவனை அவன் ஒன்றும் சீண்ட மாட்டான், கேட்க மாட்டான். அவ்வளோண்டு அழுக்கு. உடனே அவர் மயில் கௌரவம் போயிடும், உன்னை சேர்க்க மாட்டார். இந்த மாதிரி புறம்போக்குகள் வாழக்கூடிய ஒரு புறம்போக்கு நாடு தான் தமிழ்நாடு. இதே அப்படின்னா இந்தியா அப்படி இருக்கான். இது குட்டிப்பா, இந்தியா பெருசு. இது புறம்போக்குன்னா மாபெரும் புறம்போக்கு இந்தியா, அவ்வளோதான். நான் அப்படிலாம் பேசுறதுக்காக ஒரு நாளும் நான் கவலைப்படுவதில்லை. ரவோடு துளி கூட நான் கவலைப்படுவதில்லை. வேணும்னா எப்படி கவலைப்படுனா, நான் நல்லா திட்டிருக்கலாமே, டைம்லாம் இருந்தது, இன்னும் ஒரு 100 மடங்கு அதிகமாக கழுவி ஊற்றிருக்கலாமே, வாழ்ந்துட்டுங்க. அப்படி வேண்டுமென்றால் கவலைப்படுவேனே தவிர இந்த மாதிரி திட்டுறதுக்கெலாம் நான் கவலைப்பட மாட்டேன். அப்படி திட்டம் போட்டு நீ என்ன அப்படி திரும்புகிற போறியா? ஊதி தள்ளிட்டு போடுவேன். அடப்படாடே, உனக்கு முன்னாலேயே லட்சம் பெருகுன்னு மாதிரி கத்திட்டு போடாங்கடா. நாங்கள் அப்படி கட்டுப்பி அப்படி வலிச்சு அப்படி ஒரு இழி இழுத்துட்டு போடுவோம்டா, போடா கிழம் அப்படிலாம் சொல்கிறேன்.
சரி நீங்கள் படிச்சுக்கிறேன். சரி பயோடேட்டா மட்டும் நான் படிச்சிடுறேன். அதுக்கடுத்தது ஒரு 2-3 கேள்வி இருக்குது, எல்லாம் வேகமாக நானே போயிடுறேன். ஸோ இந்த சுவாசிகா டைம் ஆயிடுச்சு, அது மறைச்சிக்கினே இருக்குது என்ன அப்படியே. அப்போ இல்லாமல் பயோடேட்டா அண்ணா பயோடேட்டா சீரியஸ் பயோடேட்டா தெளிவாக ஆமாம் தெளிவாக இருக்குது. சப்போஸ் தெரியாதவங்க பாஸ்போர்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா படிக்க முடியும். ஒரு பாஸ்போர்ட்டை அங்கேயே இருக்கும், அது படிச்சுக்கலாம். ஆமாம் பெயர் வந்து பார்த்தாக்கா என்னது சுவாசிகா விஜய். செல்ல பெயர் வந்து பாரு. பிறந்த தேதி வந்து 5 நவம்பர். பிறந்த இடம் எர்ணாகுளம் கேரளா. உயரம் 5 அடி 5 அங்குலம். எடை 61 கிலோ. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பிடித்த நடிகர் மோகன்லால். பிடித்த நடிகை சோபனா. பிடித்த உணவு கேரளா சத்தியம். பிடித்த உடை சேலை. பிடித்த நிறம் சிவப்பு. லக்கி நம்பர் 5. ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புவது நல்ல படங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நல்ல விஷயம். வெயிட் அந்த கடகடன்னு போயிடுறேன், கத்துது வாழ்ந்து. ஆமாம் இது சரி, நான் இவ்வளோ தூரம் போயிட்டேன். நடிப்பு இது பாருங்களேன், நடிக்க வரவில்லை என்றால் என்னவாகி இருப்பீர்கள்? நான் BA பரதநாட்டியம் பயின்றிருக்கிறேன். நடிக்க வரவில்லை என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு நடன பள்ளியில் மாணவர்களுக்கு நடனம் கற்பிக்கும் ஆசிரியராக இருந்திருப்பேன். நாம் இதுக்குதான் நடனம் கற்றுக்கொண்டு இருந்தவ பயங்கரமான ஒரு நடனக்காரி. நடனம் சொல்லி கொடுப்பாளா இல்லை போய் கற்றுப்பாளா? அதுக்கு தான் நான் மகனாவை படிக்க வேணான்னு சொன்னது. மகனான்னு சொல்லிச்சு, நடனம் படிக்க போயிருக்குமா? இல்லை, நடனம் சொல்லி கொடுத்து பொழப்பை பார்த்துருக்கோம். அதுதான் மகனாக கிட்டே இருக்கு நிறைய விஷயம். அப்புறம் இந்த சித்தார்த் மேட்டர்கிட்டலாம் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசை? எனக்கு இந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்ற எந்த ஆசையும் நோக்கமும் இல்லை. நடிக்க வாய்ப்புள்ள எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை தேர்வு செய்து நடிப்பேன். நான் தான் ஆமாம் அக்ரிமெண்ட் போடும்போதே ஒப்பந்தத்திலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவியா அப்படின்னு தானே கையெழுத்து. அப்புறம் எந்த கதாபாத்திரமா நவுத்து போட்டு ஆடுறான்னு ஆடிதான் ஆகணும். வாங்குறல சும்மாவா? அப்புறம் கடைசியா பெண்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது என்னன்னு பார்த்துருவோம். சினிமாவில் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு இருப்பதாக கூறப்படுகிறது. நான் 15 ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிறேன். இதுவரை அப்படி ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கவில்லை. மேலும் சினிமாவில் மட்டுமே அல்ல, எல்லா துறைகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. வேலைக்கு செல்லாத பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லை. பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் வளைந்து செல்லக்கூடாது. ஒருவர் நம்மிடம் தவறாக நடக்க முயன்றால் அதை எதிர்கொள்ளவும் அவர்களை சமூகத்தின் முன் நிறுத்தவும் தயங்கக்கூடாது. இதனை தடுக்க சட்டத்தை கடுமையாக்க வேண்டும். அதுவரை பெண்கள் தான் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் டைட்டில். அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, பெண்களை பெண்கள் தான் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சுவாசிகா தான் டைட்டில். ஓகேங்களா? ஸோ அன்பானவர்களே, மை டியர் போர்ட்வுட் பீப்பிள்ஸ் இன் தி வேர்ல்ட். ஸோ ஜான் பாஸ்கோ வந்து இந்த மாதிரி கடுமையாக பேசுவதற்காக ஒருபோதும் அவன் வந்து வருந்துவதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், உண்மையை நான் பேசுகிறேன். உண்மையாக பேசுனா அது யாருக்கும் பிடிக்காது. அதுவும் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ வேகமாக சீக்கிரமாக இந்த உலகத்தில் எல்லா மூளைக்கும் சந்து பொந்து நண்டு வலைக்கெல்லாம் போய் சேருவது பொய். அப்படிப்பட்ட பொய் என்னால் பொய் பேச முடியாது. அதனால தான் நான் ஏழையாக இருக்கேன். ஏழையாக இருக்கிறதுனால எனக்கு எந்த கவலையும் இல்லை, பட் ஹாப்பியாக இருக்கேன். அதுதான் நீங்களாம் ஹாப்பியாக இல்லை, பணக்காரர்களாக இருக்கீங்க, பட் ஹாப்பியாக இல்லை. நான் ஏழையாக இருக்கேன், பட் ஹாப்பியாக இருக்கேன். ஆமாம், மோகனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அது எப்படியாவது அதை உருவாக்கணுன்றது என்னுடைய ஒரு லட்சியமாக இப்போ நான் வச்சுன்னு இருக்கிறேன். கொஞ்சம் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். நான் ஏற்கனவே எல்லாருக்குமே சொல்வேன், எல்லோருமே குறை உள்ளவர்கள் தான். குறை இல்லாத இந்த உலகம் இல்லை. புரியுதுங்களா? நல்லவனா நல்லவனா கொஞ்சம் அந்த சொல்ல அடிக்கடி சொல்லுவேன். ஏதோ ஒன்று சொல்லுவேன் பண்ணது என்னது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, உலகத்தாரோடு ஒத்துப்போ. ஆமாம், அவங்க ஃபுல்லாக கெட்ட பையலாக இருக்கானா, நீ நல்லவனா இருக்கியா, நீயும் கெட்டவனாய் பேலன்ஸ் ஆகிடுவேன். சரி, நீ மட்டும் கெட்டவனாக இருக்கிறியா, எல்லாரும் நல்லவனாக இருக்கிறானா? ஆமாம், எல்லாரும் நல்லவனாக இருக்கும்போது நீ ஒருத்தன் கெட்டவனாக இருந்தால் எல்லாரும் அடிச்சு உனக்கு கொண்டு வான். ஸோ பேசாமல் நீயும் நல்லவனாக. ஆனால்
கெட்டவனாக ஆகிறது இருக்கும், நல்லவனாக ஆகுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கெட்டவனாக இருந்தால் கடைசி வரைக்கும் தூக்கம் இல்லாமல் ஷாவை, நல்லவனாக நிம்மதியா இருந்தால் பிச்சைக்காரனாக இருந்தால் கூட கடைசி வரைக்கும் நல்லா தூங்கி நிம்மதியாக ஷாவை. தூங்கிக்கிட்டே சாகும்போது கூட வந்து நீ அப்படியே சிரிச்ச மாதிரி இருக்கணுமா, அப்போ நல்லவனாகிடும். சாகும்போது வந்து கண்ணுலேருந்து புழுவு, மூக்கிலேருந்து புழுவு, வாயிலிருந்து புழுவு, கையிலேருந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வரும் பாரு, நான் பார்த்துருக்கேன், எங்கள் அக்காவுக்கே வந்தது. ஆமாம், அப்படி புழு. நான் போகல, நான் ஓட்டேன், எனக்கு அது பிடிக்காது, தாக்க முடியாது. நான் ரொம்ப சுத்தம், இந்த வயசு வரைக்கும் எனக்கு நோய் கிடையாது. ஆச்சு 62 வயசு ஆச்சு. ஒரே ஒரு ஆப்ரேஷனுக்கு போயிருக்கு, அது கூட ஆக்சிடென்ட்டு, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்சிடென்ட் இப்போ போகணுன்னா எவனா லாரி ஏற்றி கொண்டு வான், நான் பேசுறதுக்கு நான் பேசுறதை பார்த்தேன், லாரி ஏற்றி கொண்டு வந்தேன். மிக மோசடி அப்படியே போ கிழமை அப்படியே இருக்கும், அது ஒரு தட்டு முறுக்கி அப்படி தான். அது எப்போ வேணால் நடக்கும், அது வந்து சொல்லப்படாது. அது ஆரோக்கியம் அல்ல. ஆரோக்கியம் என்பது நான் இருக்கிறேன்னு, இதுதான் ஆரோக்கியம். இந்த வயசுல டான்ஸ் குத்தாட்டம் போடுறேன். நேற்று பார்த்தியா, சின்ன பொண்ணு நம்ம தெருவில் எழுகுது. எனக்கு ஆட தெரியும், எனக்கு ஆட தெரியும், ஆனால் நான் ஆட மாட்டேன். ஆட தெரியும், ஆட மாட்டேன். சீக்கிரம் ஆட வச்சு கவனம் இருங்க. ஆமாம், சீக்கிரம் ஆட விட்ருவேன். அதெல்லாம் ஜான் பாஸ்கோ கிட்ட அப்படியே அப்படியே ஸ்லோவாக மெதுவாக ஆட்டோமேட்டிக்காக அப்படிதான். ஆமாம், ஜான் பாஸ்கோ எப்போவே யாரையுமே கம்பல் பண்ணுவதோ இது பண்ணுறது என்னது படிச்சுட்டு மேன் அது என்னமோ சொல்லுவாங்களே, கம்பல் பண்ணி வர வைக்க அந்த இந்த தடியால் அடித்து கனியை வைக்கிற வேலை ஜான் பாஸ்கோ கிடையவே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக கனியும், ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்து விழுவோம். இதே கனி அப்படியே அழகாக ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போயிட்டே இருப்பான் ஜான் பாஸ்கோ. ஓகே, நீ பேச. இத்துடன் இந்த உரையை முடித்துக்கொண்டு நானும் அங்கிளும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.